வெல்கம் டு லாக்கர் ரூம் தமிழ். நம்ம அடுத்த ஃபுட்பால் எபிசோடுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம கூட சந்தோஷம் அப்புறம் ஹரி ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லலாம் வந்துட்டு தமிழ் ஃபுட்பால் சென்டர் தானே. ஆமாம் ப்ரோ, தமிழ் ஃபுட்பால் ஸோ சென்டர். அட்மின் ப்ளஸ் சென்னையோட ரியல் மேட்ரிட்டோட அஃபிஷியல் பென்யாவோட ஃபவுண்டிங் மெம்பர் அஸ் வெல். ஸோ லாஸ்ட் 2 எபிசோட்ஸாக வந்துட்டு ப்ரைமரியாக வெறும் ப்ரீமியர் லீக் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த எபிசோடு வந்துட்டு கொஞ்சம் லாலிகா அந்த சைடு போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ப்ளஸ் இப்போ தான் வந்துட்டு போன வாரம் தான் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ முடிஞ்சிருக்கு. ப்ளஸ் எல்லா டீம்ஸுமே வந்துட்டு ஒரு ஐடியா இருக்குது எப்படி செட்டப் பண்ணுறாங்க, எப்படி விளாடுறாங்க அப்படின்னு, எங்கெல்லாம் ஒரு கேம் வைஸ் அஸ் வெல் அஸ் ஒரு டீம் வைஸ் எங்கெல்லாம் வந்து லேக் ஆகுதுன்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஹரி சொல்லுங்க, எம்பாப்பே ஸோ ரியல் மேட்ரிட். ஒரே ஆக்சுவலி நாங்கள் இந்த சீசன் பண்ண ஒரே சைனிங் எம்பாப்பே மட்டும்தான். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது, ஏன்னா வேர்ல்ட் கப் வின்னர் அண்ட் இப்போ வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அதுவும் ரொம்ப வருஷம் லிங்க் ஆகி அந்த ஒரு சாகாவே தெரியும் ஃபுட்பால் ஃபேன்ஸ் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. அது ஃபைனலி ஹீ லேண்டட். ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல, ஏன்னா ரொனால்டோக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய சைனிங், ஹேர் டு தி ரொனால்டோங்கிற சொல்கிற மாதிரியே. அதனால ஃபர்ஸ்ட் கேமே வந்துட்டு சூப்பர் கப்பில் தான் வந்து டெபியூ, அதுலேயும் வந்துட்டு கோல் அடிச்சுட்டு, ஸோ நான் இதுக்காக தான் வந்திருக்கேன்டா, நான் ட்ராஃபி ஜெயிக்க தான்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேமே காமிச்சிட்டான். பட் லீகா இஸ் லைக் அ மேரத்தான் ரைட், ஸோ அதுலேயும் ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கேம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பட் ட்ரா ஆயிடுச்சு. பர்னபே டெபியூட்லேயே கோல் போடுவான் அப்படின்னு நினச்சோம். பட் மூணு மேட்சை வந்துட்டு he cannot able to adapt himself at that new position. நான் எப்பயுமே லெஃப்ட் விங்கில் ஆடுற ஒருத்தரை வந்துட்டு சென்டர் ஃபார்வர்டாக ஆட வைக்கிறப்போ, ஐ மீன் நம்பர் 9 ஆட வைக்கிறப்போ டீமோட இன்னும் ஜெல் ஆகணுங்கிற மாதிரி தான் நிறைய டிபேட்ஸ் போயிட்டு இருந்தது. ஏன்னு நிறைய பேர் ஓகே, ஐ மீன் கேலக்டிகோ சைனிங்னாலே வந்துட்டு ஃப்ளாப் தான் போகுங்கிற மாதிரிலாம் டாக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சம்ஹவ் நேற்று பெட்டிஸ் கிட்ட ஒரு பிரேஸ், 2 கோல், ஃபர்ஸ்ட் கோல் சூப்பர் கோல், ஆக்சுவலி ஆஃப் த பால் மூவ்மெண்ட் நல்லா இருந்தது. ஃபெடரிகோ வேல்வர்டே அசிஸ்ட்ல அது நல்ல ஃபினிஷ். அதுக்கப்புறம் பெனால்ட்டி வினிஷியஸ் தான் வின் பண்ணானா. போன கேமே வினிஷியஸ் தான் பெனால்ட்டி எடுத்தான். ஸோ இந்த சீசன் பிரைமரி பெனால்ட்டி டேக்கர் வினிஷியஸ்னு நாங்கள் ஓகே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நேற்று பெனால்ட்டி வின் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக எம்பாப்பேட்ட பால் கொடுத்து நீ தான் கோல் போடணுங்கிற மாதிரி சொல்லிட்டு க்ரௌடுக்கு ஒரு சாண்ட் போட்டு 2-0 நல்ல கேம். ஆக்சுவலி சொல்ல போனால் ரியல் மேட்ரிட் இப்போ லாஸ்ட் கேம் நான் வந்துட்டு பர்ஃபெக்ட்னு சொல்ல மாட்டேன், பட் சம்ஹவ் மொதல் 3 மேட்ச் கம்பேர் பண்ணுறப்போ இட் வாஸ் குட். அது பட் டீம் பேலன்ஸ் எப்படி இருக்கு? ஏன்னா நானே வந்துட்டு சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நினச்சேன், ஏன்னா எம்பாப்பே வந்துட்டு ப்ரைமரியாக வந்துட்டு லெஃப்ட் விங் தான் ஆடுவான். ஸோ வினிசியஸும் வந்துட்டு லெஃப்ட் விங் தான் ஆடுவான். ராட்ரிகோவுமே வந்துட்டு என்னதான் ரைட் விங் ஆடினாலும் நேச்சுரலி அவன் வந்துட்டு ஹீ கேன் ஆல்சோ பிளே லெஃப்ட் விங். ஸோ அது வந்துட்டு எப்படி ராட்ரிகோ வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்துட்டு லைக் கேம் டைம் கம்மியாக இருந்துச்சுன்னா ராட்ரிகோவை நீங்கள் ஆர்சனலுக்கு விற்பீங்களா? ஆக்சுவலி எனக்கு 3 பேரும் ஆடணும் அதான் ஆசை. ஏன்னா ரொட்ரிகோ, வினிஷியஸ், எம்பாப்பே தான் ஃப்ரண்ட் 3ங்கிறது வந்துட்டு வந்தோடனே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஐ மீன் என்ன சொல்கிறது, அவங்கக்குள்ள பாண்டிங் தான். ஐ மீன் என்ன சொல்கிறது, அந்த மேட்ச் என்ன சொல்கிறது, அந்த பேல் பென்சிமா ரொனால்டோ வைப்ஸ் கிடைக்கணுங்கிறது தான் ப்ரோ எங்களோட விஷயம். ஏன்னா லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்து ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர் இல்லாமல் ஆடணும். வினிஷியஸும் ரொட்ரிகோவும் தான் ஆடினாங்க. சப்பில் நாங்கள் ஜோசலு வச்சுருந்தோம். பட் ஜோசலும் ஐ திங்க் ஹேட் 15 கோல் அக்ரிகேட் இஃப் எம் நாட் ராங். அதுக்கு மேலே இருந்தது தான் நினைக்கிறேன். சப்பில் வரப்பெல்லாம் வந்துட்டு கோல் போட்டு ஈவன் பயன் மியூனிக் கேமில் கூட ரிட்டர்ன் லெக்ல வந்து எங்களை காப்பாற்றி விட்டதே ஜோசலு தான் ஆக்சுவலி. ஸோ நாங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரைக்கர், ஏன்னா எம்பாப்பே கேலிபர் ஒரு பிளேயர் வராருன்னா நாங்கள் வந்துட்டு அந்த ஃப்ரண்ட் 3 நல்லா செட் ஆகணுங்கிற மாதிரி தானே நாங்கள் வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக எதிர்பார்க்காத ஒன்று விஷயம் லாஸ்ட் சீசன் நடந்ததுன்னா டோனி க்ரூஸ் போனது தான்.
ம். ஏன்னா அது ஏன்னா டோனி க்ரூஸ் இப்போ அந்த ஆப்சன்ஸ் நல்லாவே தெரியுது ப்ரோ. ஆக்சுவலி மிடில் அந்த ஒரு மிட்ஃபீல்டு கண்ட்ரோல் நாங்கள் எடுக்கிறதுக்கு மூணு மேட்ச் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆக்சுவலி ஃபெடரிகோ வால்வர்டே நல்லா பண்ணாங்க. ஆனால் ஜெர்மனி வந்துட்டு சொல்லிக்கிற அளவுக்கு கேம் மூணு கேம் இல்லை. நிறைய மிஸ் பாசஸ் ஆச்சு, நிறைய பால் ஹார்ட் டேக்கிள்ஸ்லாம் போச்சு. ஆக்சுவலி இன்னொரு சைடில் வந்துட்டு கான்ஸ்டன்ட் மிட்ஃபீல்டு இல்லை. தேர்ட் மிட்ஃபீல்டு நாங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தோம். ஒரு இது வந்து ஆடாகுள்ளர் ஆடிட்டு இருந்தோம். இன்னொரு மேட்ச் மோட்ரிச் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது டீம் ப்ளஸ் இன்ஜுரி. பெல்லிங்கம் வேற இன்ஜுர்டு. ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஆடினா. ஸோ இப்போ பெல்லிங்கம் வந்துட்டாங்கன்னா அந்த ஃப்ரண்ட் ஃபோர் அவங்கக்குள்ள ஒரு காம்பினேஷன் செட் ஆயிடுச்சுன்னா, அது கிளிக் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் ப்ரோ. ஸ்டாப் பண்ணவே முடியாது அந்த மாதிரி. ஏன்னா பிவோட்ல வந்துட்டு ஃபெடரிகோ வால்வர்டேவும் சோமனியும் தான் ப்ரோ. சோமனி டிஃபென்சிவ் பார்த்துட்டு ஃபெடே வந்துட்டு டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ் பேலன்ஸ் பண்ணிட்டு மிடில் இது பண்ணணும். அப்பப்போ ஜூட் பில்லிங்ஹாம் கீழே இறங்கி மேலே ஏறி ஆடுற மாதிரி தான். ஆனால் சப்போஸ் திங்ஸ் ஏதோ ப்ராப்பராக போல, டீம் அகாமடேட் பண்ணுறதுக்கு 3 பேர்ல யாராவது உட்கார வைக்கணுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருந்ததுன்னா அவங்க ப்ராபப்ளி ரொட்ரிகோ தான் வந்துட்டு தே வில் லைக் ஹவு டு சே பெஞ்சில் இருந்து கொண்டு வர மாதிரி ஏதாவது ஐடியா பண்ணுவாங்க. ஸோ ப்ராபப்ளி இஃப் ஹீ டசன்ட் அக்செப்ட் தட் பெஞ்ச் ரோல் அப்படின்னா ப்ராபபிள் மூவ் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு மேபி லிவர்பூல் வில் கோ ஃபார் ஹிம். ஏன்னா லிவர்பூல் அவனுக்கு செட், அவனோட கேம் பிளேக்கு லிவர்பூல் செட் ஆகும். மேபி சாலாக்கு அப்புறம் அவனை கூட்டிட்டு வர மாதிரி கூட பார்க்கலாம். ஆமாம். ப்ளஸ் மானேவும் ஐ மீன் லூயிஸ் டியாஸ் இருக்கான். பட் அவனுக்குமே வந்துட்டு இட்ஸ் நாட் வெரி யங். ஆக்சுவலி லூயிஸ் டியாஸோட ப்ரோ கியேசா வாங்கிருக்கான். ஆமாம். பட் கியேசா வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ரொட்டேஷனல் பிளேயராக தான் பார்ப்பேன். ஏன்னா வந்துட்டு அவனோட இன்ஜுரி ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு இன்ஜுரி ப்ரோன் பிளேயர் அவன். ஆக்சுவலி ஆமாம். ஓகே, ஆக்சுவலி லூயிஸ் டியாஸும் நான் வந்து ரொட்டேஷனலாக தான் ப்ரோ. ஐ மீன் ஃபிட்டா இருந்தா ஸ்டார்டர் ப்ரோ. ஸோ இன்ஜரி ஆயிட்டே இருந்தானா லூயிஸ் டியாஸுமே ஆமாம் போன சீசன் வந்துட்டு சொல்லு ப்ரோ. ஸோ அதான் நான் லாஸ்ட் சீசனும் பெருசாக ஐ மீன் இந்த சீசன் லூயிஸ் டியாஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸோ ஐ ஹோப் ஹி கண்டினியூஸ் இஸ் ஃபார்ம். பட் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்க தானே ப்ரோ செய்யும் எல்லாத்துக்கும். ஸோ அதனால தான் டீம் ஸ்டேபிள் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே கேக்போ இருக்க, நூனஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு லிவர்பூல் வருவாங்களான்னு தெரியல. பட் என்னோட விஷயம் வந்துட்டு ஈ கேன் கோ டு லிவர்பூல். அந்த மாதிரி ஒரு அட்டாக்கிங் டீமுக்கு அவன் போகலாம். ஆர்சனல் பவுண்ட் ஏதாவது இருக்கா என்ன ஏதாவது? தெரிஞ்சு இல்லை. நாங்கள் ஆக்சுவலி ராட்ரிகோ ஆமாம் நான் கூட ஐ மீன் ஃபேன்ஸோட ஒரு இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் எனக்கு. எனிவே நாங்கள் வந்துட்டு ரொம்ப வருஷமாக கேட்டிருக்கோம் சாக்கா ஒரு விங்கர் வந்துட்டு கண்டிப்பாக தேவை அப்படின்னு. ஐ மீன் சாக்காக்கு பேக்கப்பாக இல்லாமல் சாக்காக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு ஸ்ட்ராங்கான விங்கர். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இது வந்துட்டு மெயினாக வந்துட்டு ரஃபேல் லியாவோ கிடைச்சா. ஏன்னா வந்து ஒரு அட்டாக்ல அது மாதிரி ஒரு அட்டாக்குன்னு பார்த்தா வந்துட்டு மெயினாக வந்துட்டு இப்போது சாக்கா மட்டும்தான் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். வேற யாருமே வந்துட்டு அவன் அளவுக்கு ஒரு ரியல் மேட்ரிடோட இது பார்த்தீங்கன்னா அவங்க சைனிங் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு இண்டிவிஜுவலி வந்துட்டு எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டு டாப் அட் தேர் பொசிஷன்ஸ். அதாவது அதனால தான் ரியல் மேட்ரிட் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு சாம்பியன்ஸ் லீக் வந்துட்டு ஜெயிச்சிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு லீகோட நீட்ஸ் வேற, அதே ஒரு நாக் அவுட் டோர்னமெண்ட்டோட நீட்ஸ் வேற. நாக் அவுட் டோர்னமெண்ட் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இது அதாவது அந்த இது அடிக்கடி சொல்லுவாங்க பிக்கெஸ்ட் பிளேயர்ஸ் ஸ்டெப் அப் அட் த பிக்கெஸ்ட் ஸ்டேஜஸ் அப்படின்னு. ஸோ அது மாதிரி பிளேயர்ஸ் வந்துட்டு ரியல் மேட்ரிட் வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க டீம் ஃபுல்லாக. ஸோ அது வந்துட்டு எப்போவுமே ரியல் மேட்ரிடுக்கு வந்துட்டு தே ஹாவ் தோஸ் பிக் பிளேயர்ஸ் ஹூ ஸ்டெப் அப் அட் த பிக்கெஸ்ட் ஸ்டேஜஸ். ஸோ அது மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு ஆர்சனல் எப்போன்னு பார்த்தீங்கன்னா சாக்கா, அதை தவிர்த்து ரைஸு, அதே மாதிரி டிஃபென்ஸில் இருக்காங்க. பட் அட்டாக்ல வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு சிட்டின்னு எடுத்துக்கிட்டா வந்துட்டு ஹாலண்ட் இருக்கான், கெவின் டி ப்ரூயினா இருக்கான், அதே மாதிரி ஈவன் யுனைடெட்ல கூட வந்துட்டு ராஷ்ஃபோர்ட் இருக்கான். ஸோ அது மாதிரி எனக்கு வந்துட்டு ஆர்சனல்ல வந்துட்டு அட்டாக்ல இதர் விங்லயோ இல்லை ஸ்ட்ரைக்கர்லயோ ராஷ்ஃபோர்ட் இருக்கா? ராஷ்ஃபோர்ட் ப்ரோ, ராஷ்ஃபோர்ட்
நான் அதுதான் சொல்றேன். நேத்து மேட்ச் நான் அதை பத்தி பேசல. பட் ராஷ்ஃபோர்ட் வந்துட்டு ஒரு இல்ல பெரிய மேட்ச் சாம்பியன்ஸ் லீக் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்துட்டு அவன் வந்துட்டு எப்படியாவது ஸ்கோர் ஷீட்லயோ எதுலயாச்சும் இருப்பான். அதே மாதிரி இருக்கிறேன். ஆர்சனல் கூட ஆனா நீங்க ஆடும்போதும் இல்ல ஏதாவது பெரிய டீம் நீங்க கூட இவ்வளவு ஆடும்போது நேரம் கூட சொல்லிட்டு இருந்தீங்களா, ஐ மீன் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே ரியல் மேட்ரிட், மேன் சிட்டி, ஆர்சனல், அதுல இருக்க பெரிய பிளேயர்ஸ் லைக் ஆர்சனல் ஃபார் ஆர்சனல் சாக்கா அண்ட் ஃபார் மேன் சிட்டி ஹாலண்ட். ஸோ அவங்களுக்குலாம் வந்து தே ஆர் கன்சிஸ்டன்ட் ஆக்சுவலி. ஸோ ரேஷ்வர்டோட மெயின் ப்ராப்ளமே தான். ஸோ இஸ் நாட் கன்சிஸ்டன்ட் இனஃப் ஆக்சுவலி. மேபி ஒரு யூரோப்பா லீக் அதுதான் வருது, இப்போ அதுல ஒரு மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் வர ஒரு ப்ரீமியர் லீக் மேட்ச்ல வந்து சுத்தமா அட்லீஸ்ட் ஒரு சப்போர்ட் பண்ணலாம் மேபி. பட் சுத்தமா வந்து பெர்ஃபார்மன்ஸே கொடுக்காம இருந்தா அப்புறம் வந்து என்ன பண்றது? ராஷ்ஃபோர்ட் கிட்ட வந்துட்டு என்னன்னா அவனால முடியும், ஆனா அவன் வந்துட்டு ஒரு 100% எஃபர்ட் போட்டு ஆட மாட்டான். அதான் பிரச்சனை. அதுவும் ஆஃப் த பால் வந்துட்டு அவனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் கொடுக்குற மாதிரி தெரியல. ஸோ அது வந்துட்டு ஆமாம், அது அவன் கிட்ட. பட் நான் சொல்கிறேன், எபிலிட்டி வைஸ் சொல்கிறேன். ராஷ்ஃபோர்ட் வந்துட்டு சில கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவுட் ஆஃப் நத்திங் அவன் வந்துட்டு ஒரு ஷூட் ஏதாவது ஒன்று எடுப்பான், சொருவான் பாட்டம் கார்னர்லையோ டாப் கார்னர்லையோ. அதே மாதிரி இது அப்போசிஷன் லைட்டாக கதற விட்டு ஏதாவது பண்ணுவான். ஸோ அது மாதிரி அதே மாதிரி சாலா, லிவர்பூல் கிட்ட சாலா, ஈவன் லூயிஸ் டியாஸும் அதே மாதிரி ஒரு பிளேயர் தான். ஸோ அது மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு எங்களுக்கு அட்டாக்ல ஒருத்தன் வந்தா ஆர்சனலுக்கு நல்லா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ரேஷ்வர்ட் ஆக்சுவலி நல்லா பண்ண ஆக்சுவலி. ஸோ மிட்ஃபீல்டு கைவிட்டதால அவனாலே எதுவுமே சப்போர்ட் பண்ண முடியல. ஆக்சுவலி நேத்து ராஷ்ஃபோர்ட் டீசெண்டா தான் ப்ரோ பார்த்தேன். He was decent ராஷ்ஃபோர்ட் நேத்து, ரொம்ப மோசம்லாம் இல்லை. பட் என்ன சொல்றது, டீம் வந்து அதான் ப்ரோ. இப்போ ஒரு டீம் வந்துட்டு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ப்ரோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஆர்சனலே எடுத்துக்கோங்களேன், இல்ல ரியல் மேட்ரிடே எடுத்துக்கோங்க. இப்போ ரியல் மேட்ரிட்ல அட்டாக் வந்துட்டு நீங்க ஃபைனல் தேர்ட் வரைக்கும் எடுத்துட்டு போய் விட்டாலும் சம்மவ் அதான் நீங்க சொல்ற மாதிரி தான், a moment of brilliance from an individual. ஏதாவது ஒரு சோமனி லாங் ரேஞ்சில் இருந்து ஒரு ஷூட்டு, இல்லைன்னா ரூடிகர் லாங் ரேஞ்சில் இருந்து ஒரு ஷூட்டு, இல்லை நான் செகண்ட் கேமே போகிறோம், எங்களால் ஓப்பன் பிளேல கோல் போடவே முடியல. சமோ ஒரு ஃப்ரீ கிக் கிடச்சிது, ஃபெடரிகோ வால்வர்டே லாங் ரேஞ்சில் இருந்து பவர்ஃபுல் ஷாட், டிஃப்ளெக்டட் தான், ஆனால் கரெக்டாக நெட்டுள்ள போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் ஸ்டெப் அப் பண்ணுற மாதிரி ஒரு பிளேயர் வேணும். அதுவும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஐ மீன் உன்னால முடியலையா, நீ இப்படி பண்ணுனா ஐ வில் டூ தட். அந்த மாதிரி ஸ்டெப் அப் பண்ணி விளையாடுறதுல வந்து ஐ திங்க் யுனைடெட் லேக்ஸ் தட். சொல்ல போனா ஒரு மிஸ்டேக் பண்ணாலுமே அப்படியே வந்துட்டு மூஞ்சி தொங்க போட்டுட்டு பிளேம் கேம்ஸ் ஆடுற மாதிரி தான் பண்றாங்க ஆக்சுவலி. நேற்று ஆக்சுவலி இன்னொரு பிரச்சனை நடந்துச்சு ஆக்சுவலி. என்னன்னா கேசிமீரோ வந்து வாஸ் எஸ்டர்டே அவுட் ஆஃப் ஃபார்ம் லிட்டரலி. ஒரு பிளேயருக்கு வந்து ஒரு ஆஃப் டே இருக்கும் ஆக்சுவலி. ஆனா அவன் கூட பேர் அப் பண்ண கோபி மெயின் ஆக்சுவலி அவனால ஆக்சுவலி கோப் அப் பண்ண முடியல, பிகாஸ் ஹி வாஸ் வெரி யங் ஆக்சுவலி ஃபார் தட் பிளஸ். என்ன சொல்றது, அவன் இப்பதான் ஒரு பிரீமியர் லீக்ல ஈவன் தேர்ட் கோலும் கோபி மினோட்ட இருந்து தான் பால வந்து தே வில் ரிட்ரைவ் அண்ட் தே வில் ஸ்கோர் தி கோல். அந்த அவன தே கேனாட் ஏபிள் டு என்ன சொல்றது, அந்த லிவர்பூலோட பிரஸ்ஸை வந்து உங்க அந்த யுனைடெடோட மிட்ஃபீல்ட் தே கேனாட் ஏபிள் டு கவுண்டர் தட். அந்த அவங்க நேத்து ஆக்சுவலி லிவர்பூல் நல்லா பண்ணாங்க மிட்ல. ஒன் செட் ஆஃப் டைம்ல என்ன ஆச்சுன்னா ப்ரூனோ வாஸ் டிராப்பிங் இன் ஆக்சுவலி. அந்த ஒரு அட்டாக்கு பின்னாடி, அந்த ஃப்ரண்ட் த்ரீக்கு பின்னாடி ப்ரூனோ இல்ல, he was dropping in to complement மெயினோ அண்ட் கேசிமிரோ. அதனாலே நேற்று ஒரு மாதிரி. பட் மெயினோ வந்துட்டு ஆப்வியஸ்லி யுனைடெடுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இப்போ ஒரு ப்ரைம் என்டர் பண்ணுற பிளேயர் வந்துட்டு அது மாதிரி அவங்க டார்கெட் பண்ணுறதே வந்துட்டு இப்போ கேசமீரோ சைனிங்கே எடுத்துக்கோங்க. அவன் சைன் பண்ணும்போது வந்துட்டு அவன் வந்துட்டு he was probably the best, one of the best central சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிட்டு வருவோம் ப்ரோ. அதான் சாம்பியன்ஸ் லீக் சூப்பர் கப் ஜெயிச்சிட்டு வருவோம். அதான் பட் ஒரு பிளேயர் சைன் பண்ணும்போது வந்துட்டு நிறைய கன்சிடர் பண்ணணும். அவன் வந்துட்டு எவ்வளோ என்ன ஏஜ், அவன் வந்துட்டு டீமுக்கு என்ன கொண்டு வரான் அப்படின்னு. டு பி ஆனஸ்ட் ஆக்சுவலி கேசிமிரோ வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சைனிங்கே இல்லை ஆக்சுவலி. எங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து ஃப்ரெங்கி டியாங் தான் ஆக்சுவலி. ஃப்ரெங்கி டியாங் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதால தான் ஆக்சுவலி
he gone for Casemiro actually. ஆக்சுவலி கசிமிரோ வந்துட்டு யுனைடெட் கேம் ஒன்று பாப்பா ஐ மீன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். இது மாதிரி பார்த்துட்டு யுனைடெட் தோத்துருவாங்க. அவனோட இது ஐ மீன் என்ன சொல்றது, he will tell his agent, but tell them I can fix them அப்படின்னு சொல்லுவான் கசிமிரோ. Yeah. சொல்லிட்டு தான் he will Yeah, he அந்த will move. லிவர்பூல் அந்த பிரென்ட்ஃபோர்ட் I மேட்ச் can actually fix her. ஞாபகம் இருக்கு. Yeah, ஃபர்ஸ்ட் 20 அவன் மினிட்ஸ்ல சொல்லுவான் ப்ரோ வந்து 4 கோல் கான்ஃபிடென்ட்டா I can அடிப்பாங்க. fix them அப்படின்ட்டு. ஆமா. அது மட்டும் இல்லாம அது ஆக்சுவலி கசிமிரோ வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் சீசன் வந்து அவன் அந்த மாதிரி பண்ணான். he was brilliant actually. ஃபர்ஸ்ட் சீசன் வந்து கேசிமிரோவால தான் எங்க டீமே ஒரு மாதிரி நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துச்சு. பட் சீசன் ஆகட்டும் இந்த சீசன் வந்து அப்படியே டிட்டோரியேஷன் தெரியுது கேசிமிரோ. மேபி ஏஜ் ஃபேக்டரா என்னன்னு தெரியல. ஏஜ் ஃபேக்டர்னு இல்ல, கோச் Plus, ஃபேக்டர்னு நான் சொல்லுவேன். நீங்க ஆமா. கசிமிரோ மாதிரி ஒரு பிளேயரை வச்சுட்டு அவனோட டெரிட்டரி பாசிங் அவன் நல்லா பாஸ் பண்ணுவான். ஓகே, he will பாஸ் நல்லா பால் ரிட்ரைவ் பண்ணி இன்னொரு மிட்ஃபீல்டுகிட்ட கொடுத்து கேம் ப்ளே பண்ற மாதிரி. ஏன்னா ரியல் மேட்ரிட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா he will retrieve the பால் ரிட்ரைவ் பண்ணிட்டு உடனே க்ரூஸ் இல்லைன்னா மாட்ரிச்ட்ட கொடுத்துருவான் பாலை. இல்லைன்னா இப்போ சான்ஸ் இருந்ததுன்னா அட்டாக்கு எடுத்துட்டு போவான். இப்போ அவன் அந்த இடத்துல வந்துட்டு நீ வந்துட்டு டிக்கெட்டாக மாதிரி பாஸ் போடு, ஷார்ட் பாஸ் போடு, கிரியேட் பண்ணுன்னு கேட்கறது வந்துட்டு டூ மச். ரியல் மேட்ரிட்ல எப்படி இருக்கும்னா சம்டைம்ஸ் க்ரூஸ் வந்து டிஃபெண்டர்ஸ் பக்கத்துல வந்து டிராப் டவுன் ஆயிட்டு பாசிங் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஆக்சுவலி ஐ ஹவ் சீன் சம்டைம்ஸ் ஆக்சுவலி க்ரூஸ் வந்து டிராப் இன் பண்ணிட்டு ப்ரோ சம்டைம்ஸ் தான் இல்ல, லாஸ்ட் சீசன் அதுதான் ப்ரோ. ரெண்டு சென்டர் பேக்குக்கு நடுவுல க்ரூஸ் வந்துருவான் ப்ரோ ஆக்சுவலி பாசிங்க்கு. இங்க என்ன கேஸ் ஆகுதுன்னா பட் அதான் க்ரூஸோட ரோலே வந்துட்டு கிட்டத்தட்ட அவனோட மெயின் கேமே வந்துட்டு டீப்பா இருந்து இது பால் ப்ரோக்ரஸ் பண்றது தான். ஸோ பட் காசமீரோ வந்துட்டு நீ க்ரூஸ் மாதிரி ஆடணும்னு எதிர்பார்க்கறது வந்துட்டு முடியாத காரியம். என்னாச்சுன்னா நீங்க வந்து கசிமிரோ வாங்கிட்டு ஃப்ராங்கி டியாங் மாதிரி ஆடணும்னு எதிர்பார்க்கறீங்க. ஆனா இஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் பிளேயர். ஸோ அதனால என்ன தான் சொல்லலாம், ஒரு நேச்சுரல் கேம் ஆட விடலாம். கேசிமிரோ வந்து இஸ் டெஸ்ட்ராயர் டைப் ஆஃப் பிளேயர் லிட்டரலி. நேத்து கூட மேட்ச்ல வந்து என்ன ஆச்சுன்னா கேசிமிரோ வாஸ் டிராப்பிங் இன், he was passing the ball to கோபி, பட் கோபியால வந்து அந்த பிரஸ்ஸை வந்து கோப் அப் பண்ண முடியல. அதுதான் அது மெயினா வந்துட்டு எனக்கு எரிக் டென் ஹாக் கிட்ட ஒரு கன்சர்ன் வந்துட்டு அவனோட இல்ல ஆக்சுவலி இன்னைக்கு கூட ட்விட்டர்ல வந்து பிளேயர் ஒரு சில நியூஸ் மாதிரி பார்த்தேன். ட்விட்டர்ல ஒரு நியூஸ் மாதிரி பார்த்தேன். என்னன்னா கேசிமிரோக்கு வந்து லாஸ்ட் சீசனும் சரி இந்த சீசனும் சரி எரிக் டென் ஹாக்கோட ஸ்டைல் ஆஃப் பிளே வந்து அவனுக்கு சூட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஏதோ வந்துச்சு. அதுதான் எரிக் டென் ஹாக்கோட அந்த ஒரு கன்சர்ன் வந்துட்டு அவனோட டேலண்ட் ஐடி வந்துட்டு எனக்கு பெருசாக நம்பிக்கை. ஏன்னா இப்போ மற்ற கோச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெப் ஆர்டேட்டா வந்துட்டு எனக்கு இந்த பிளேயர் தான் வேணும், இந்த ப்ரொஃபைல் தான் வேணும் அப்படின்னு கேட்டு சைன் பண்ணுவான். பெப் அதே மாதிரி தான், அவன் வந்துட்டு அவனுக்கு என்ன ப்ரொஃபைல் வேணும், என்ன கைண்ட் ஆஃப் பிளேயர். ஏன்னா சில சமயம் சிட்டி சைன் பண்ணுற பிளேயர்ஸ்லாம் பார்த்தா யாருன்னே தெரியாது. பட் அவங்க வந்ததுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் ரூபன் டியாஸ் வந்துட்டு சைன் பண்ணப்போ கூட டிஃபென்ஸில் சைன் பண்ணப்போ ஹி வாஸ் நாட் வெரி பாப்புலர். பட் ஐ மீன் அவன் நல்ல பிளேயர் தான். பட் வந்துட்டு ஒரு கேஷுவலாக ஒருத்தவங்க பார்க்குறவங்க கிட்ட போயிட்டு ரூபன் டியாஸ் தெரியும்னு கேட்டால் தெரியாது. பட் சைன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருக்குமே இப்போ தெரியும். ஸோ அது மாதிரி வந்துட்டு நீ யுனைடெட் சைன் பண்ணும்போது எப்போவுமே வந்துட்டு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிற பிளேயர் மாதிரி பார்ப்பாங்க. இல்லைன்னா அவங்களோட கேமுக்கும் மேனேஜரோட ஐடியாஸ்க்கும் சூட் ஆகாத மாதிரி பிளேயர்ஸ் சைன் பண்ணுவாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. அது மேனேஜர் கிட்ட இருந்து வருதா இல்லைன்னா அதான் பேனிக் பை, அதுவும் பேனிக் பை பண்ணுவாங்க யுனைடெட். ஏன்னா ஃபேன்ஸ் கிட்ட இருந்து வந்துட்டு ஒரு இது வந்துட்டே இருக்கும், ப்ரெஷர். யாரையா சைன் பண்ணி. இப்போ லிவர்பூல் வந்துட்டு புது மேனேஜர் சைன் பண்ணிட்டு யாருமே சைன் பண்ணல. ஆக்சுவலி லிவர்பூல் வந்துட்டு நான் கர்ஸ்ட் கிளப் தான் சொல்லுவேன். அவங்க டார்கெட் பண்ற பிளேயர்ஸ் யாருமே போக மாட்டாங்க. ஆனாலும் மேனேஜர்ஸ் குறை சொல்லாம கேம் டெலிவர் பண்றாங்க. டிராஃபி அடிக்கிறாங்களோ இல்லையோ தேர் குட் டீசென்ட். ஏன்னா அவங்க ஜெர்மனி போல அவங்க வந்துட்டு அதான் ப்ரொஃபைல் பேஸ்ட் பண்ணாங்க, பெல்லிங்கமும் போல. அதே மாதிரி தான் அவங்க ஈவன் அவங்க ட்ரை பண்ண சில பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு அவங்களை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஜூபிமெண்டி கூட இந்த சீசன் ரிஜெக்ட் பண்ணா. லாலிகா தான் ஆடுற ஜூபிமெண்டி. ஆக்சுவலி இஸ் அ குட்
6 நல்ல நல்ல சிடிஎம், நல்ல பால் ப்ளே பண்ற பிளேயர் அவர். ஆக்சுவலி அவன் லிவர்பூல் போயிருந்தானா லிவர்பூல் வந்துட்டு சிட்டியை கம்பீட் பண்ணலாம். அந்த 4-3-3 போட்டு சிட்டியை கம்பீட் பண்ணலாம். நல்ல பால் கேரி பண்ணுவான், பால் ரிட்ரைவ் பண்ணுவான். ஸோ இஸ் குட். நீங்க வந்து யூரோ ஃபைனல் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபைனல்ல செகண்ட் ஹாஃப்ல வருவான் ரொட்ரியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு. ஸோ அந்த கேம் வந்துட்டு ஆக்சுவலி நாட் ஷூர் ரொட்ரி வந்து டீசெண்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணுவான். இட்ஸ் நாட் தட் குட் கேம். மேனேஜர் பார்த்துட்டு உடனே செகண்ட் ஹாஃப்ல உள்ள வரப்பே ஜூபிமெண்டி எடுத்துட்டு வந்துடும். ஜூபிமெண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்பெயின் கொஞ்சம் என்ன சொல்றது அந்த ஒரு மிட்ஃபீல்டு கண்ட்ரோல் எடுத்தாங்க. ஆக்சுவலி நல்ல பால் பாசஸ் பண்ணிட்டு. ஸோ அது வந்து லிவர்பூலுக்கு வந்து கிடைக்கல. ஸோ தே ஆர் பிளேயிங் வித் பிளேயர்ஸ் விச் தே ஹேவ். ஆனால் யுனைடெடுக்கு வந்துட்டு அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்களுக்கு போகல. யுனைடெடுக்கு ஸ்டில் புல் இருக்கு. ஏன்னா டிலிட் சைன் பண்ணியிருக்காங்க. பயன்ல இருந்து அந்த விங் பேக் ஒருத்தர் சைன் பண்ணாங்க, டக்குன்னு பேர் மறந்துச்சு வரல. ஆக்சுவலி தட் ஆல்சோ குட் பை. மஸ்ராய். ஸோ அப்புறம் வந்துட்டு தி காட் ஹாய்லாண்ட். ஸோ நல்ல பை. ஆனா தோஸ் பிளேயர்ஸ் சூட் டென் ஹேக் ஸ்டைல். அதுதான் இங்க கேள்வி. இல்ல டென் ஹேக்கு அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்களா? இல்ல டென் ஹேக் வந்து ஒரு மாதிரி ஸ்டபர்னா இருக்காங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நேற்று கூட டீம் செலக்ஷன் பார்த்தேன். அமட் வாஸ் சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருந்தான். அமட்டியாலோ டிராப் பண்ணிட்டு எது கர்னாச்சா உள்ள எடுத்துட்டு வந்தான்னு தெரியல. அது எதுக்குன்னு தெரியல. பிகாஸ் லாஸ்ட் 2 மேட்சஸ் ஃபுல்லாமோடையும் சரி பிரைட்டனோடையும் சரி பிரில்லியன்ட் பிளேயர் அந்த பிட்ச் கோல் போட்டான்னு நினைக்கிறேன் டயாலோ. பிரைட்டனுக்கு ஆப்போசிட்டா ஆமா பிரைட்டனுக்கு ஆப்போசிட்டா கோல் ஸ்கோரர் டியாலோ. ஸோ அப்படி இருக்கக்குள்ள என்ன விஷயம் தெரியல. அது இன்ஜுரி எதுவும் இல்லை ஆக்சுவலி. ஸோ ஏன் மேபி எனி டிசிப்ளினரி ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. ஆல்சோ நேற்று 3 சேஞ்சுன்னு நினைக்கிறேன் நான். இவன் மெக்வேர் விளையாண்டுட்டு இருந்தான். மெக்வேரை ட்ராப் பண்ணிட்டு தே டைரக்ட்லி brought in டிலிட். ஓகே அது கூட ஓகே. Actually that was positive actually. மெக்வேர் வந்தான். No, மெக்வேர் டிராப் பண்ணிட்டு தான் delete ஆச்சு. அப்படியா? சாரி. மெக்வேர் டிராப் பண்ணிட்டு தான் delete வந்தா ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் டீம் அந்த ஒரு பிளேயர் டு பிளேயர் காம்பினேஷன் செட் ஆகணும் ப்ரோ. அது உடனே செட் ஆகணும். டைம் எடுத்ததுன்னா இந்த சீசன் யுனைடெட் என்ன சொல்றது கொஞ்சம் ட்ரபிளாக தான் இருக்கும் ப்ரோ சொல்ல போனால். ஏன்னா டிஃபென்ஸ் ஐ மீன் இண்டிவிஜுவலி பிளேயர்ஸ் ஆர் குட். அவங்க பேக் ஃபோர் எடுத்து பாருங்க. யுனைடெடோட பேக் ஃபோர் நான் ஆக்சுவலி மேட்சுக்கு முன்னாடி யுனைடெட் லைனாக பார்த்துட்டு ஓகே தே வில் கம்பீட் ஃபார் திஸ் கேம் ட்ரா இல்லைன்னா யுனைடெட் வின்னு தான் ப்ரோ நான் நினைச்சேன் என்ன சொல்ல போனா. ஏன்னா நான் அந்த டிஃபென்ஸ் பார்த்துட்டு டிலிட் டாலட் ஆன் த பேப்பர் வந்து அந்த டீம் வந்து யாராச்சும் இப்போ அந்த பேப்பர் பார்க்குறாங்கன்னா they would be thinking that this is a top team which can compete with City and which can compete with Real Madrid அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆக்சுவலி. பட் கேம் விளையாடல அப்படி ஒன்று தெரியவே தெரியாது லிட்டரலா. லைட்டா பிரேக் ஆகுது ப்ரோ உங்க வாய்ஸ். பிரேக் ஆகுது. அதான் ப்ரோ பேப்பர் வைஸ் பார்க்குறப்போ டீம் வாஸ் குட். பிளேயர் either Ten Hag has to change his tactics according to his players or player has to adapt. இது ரெண்டுல ஏதாவது ஒன்று குயிக்காக நடந்தால் தான் வந்துட்டு யுனைடெட் வில் சர்வைவ் சொல்ல போனால். இல்லைன்னா இதர் பிரச்சனை என்னன்னா 3 சீசன் ஆகியும் வந்துட்டு ஒரு கிளியர் ஐடென்டிட்டியே இல்லை டென் ஹேக் கிட்ட. அவன் என்ன மாதிரி ஃபுட்பால் விளாடணும்னு எதிர்பார்க்குறான்னு. இப்போது லிவர்பூல் வந்துட்டு அவன் வந்தான் ஸ்லாட் வந்து 3 மேட்ச்லேயே வந்துட்டு உங்களுக்கு கிளியராக தெரியுது வந்துட்டு வாட் கைண்ட் ஆஃப் ஃபுட்பால் ஹி வாண்ட்ஸ் டு பிளே அப்படின்னு. அதுதான் வந்துட்டு டென் ஹேக் வந்துட்டு எய்தர் அவன் தோத்தாலும் பரவாயில்ல, என்ன மாதிரி ரிசல்ட் வந்தாலும் பரவாயில்ல, நான் என்னோட ஃபுட்பால் விளாடுவேன் அப்படின்னு விளாடுனா ஓகே. அவன் வந்துட்டு அது மாதிரி விளாட மாட்டான். லைக் ரிசல்ட் வந்துட்டு வேணும்னு சொல்லி எதிர்பார்த்து சில சமயம் மேட்ச் சொதப்பிடுவான். இல்லைன்னா சொல்லுங்க ப்ரோ. இல்லை ஆக்சுவலி நேற்று மேட்ச்சுக்கு பிஃபோரே வந்துட்டு லிவர்பூலோட ஃபர்ஸ்ட் 2 கேம் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்லாட்டோட கேம் பிளேக்கும் கிளாப்போட கேம் பிளேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஆக்சுவலி பேசுகிறப்போ ட்ரெண்டோட பொசிஷன் பற்றி அவங்க பேசிட்டு இருந்தாங்க. நீங்கள் கிளாப் ஆடுறப்போ ட்ரெண்ட் எப்பயுமே மேலே ஏறிடுவான் நல்லா. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி லிவர்பூலோட பிக் கேம் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து தான் கோல் வரும். ரியல் மேட்ரிட் சூப்பராக யூஸ் பண்ணாங்க அதை. ட்ரெண்ட்டை வந்துட்டு அட்டாக் பண்ண விட்டு வினிஷியஸை ஓட விட்டாங்க. ஆனால் அந்த டாக்டிக்ஸ் வந்துட்டு சிட்டியோட சூட் ஆகலை எங்களுக்கு.
ஆனால் நாங்கள் லிவர்பூலில் வந்துட்டு ஆன்ஃபீல்டில் 5-2 ஜெயிப்போம் நாங்கள். மோஸ்ட் அட்டாக் லெஃப்ட், எங்களோட லெஃப்ட் விங்லேருந்து தான் வரும். ஐ மீன் லிவர்பூலோட ரைட் சைட்லேருந்து தான் வரும். ஆனால் அது இல்லாமல் லிவர்பூல் வந்துட்டு கிளாப் இருக்கிறப்ப நிறைய த்ரூ பால்ஸ் உள்ள போட பார்ப்பாங்க டுவர்ட்ஸ் தி ஸ்ட்ரைக்கர். நூனஸ் இல்லைன்னா ஃபெமினியோ ஆடினப்போ அந்த டிஃபெண்டரை ஸ்பிளிட் பண்ணிட்டு உள்ள போடுறது பார்ப்பாங்க. அது சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. ஆனால் லாஸ்ட் ஸ்லாட் வந்ததுக்கப்புறம் என்னன்னா, இந்த பிளேயர்ஸ் வந்துட்டு தே காமன் கம்போஸ்டாக இருக்காங்க. தே டிஃபென்ஸ் ப்ராப்பராக ட்ராக் பேக் பண்ணுறாங்க, தேர் கம்மிங் பேக். அதுவும் இல்லாமல் வந்துட்டு பால் வந்துட்டு கேரிங் த பால் டுவர்ட்ஸ் அட்டாக். அது வந்து இந்த 3 கேம் லிவர்பூல் நல்லா பண்ணாங்க. ஆக்சுவலி சொல்ல போனால் சூப்பராக பண்ணாங்க. தே ஹேட் தட் கிளியர் கட் ஐடியா என்ன பண்ணணும், கோச் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருந்தது அவங்களுக்கு. ஆக்சுவலி ட்ரெண்ட் வாஸ் இன்வெர்டட் ஃபுல் பேக். ஆக்சுவலி ஒரு மாதிரி மிட்ஃபீல்டு ஒட்டி விளையாடுற மாதிரி அது இன்வெர்டட். ஆக்சுவலி யா இன்வெர்டட் ஆக்சுவலி இல்லை, ஆனால் ட்ரெண்டோட கேமில் டிஃபரன்ஸ் தெரியுது. ஆக்சுவலி ஸ்லாட்டுக்கும் சரி கிளாப்புக்கும் சரி ட்ரெண்டோட கேம் டிஃபரன்ஸ் நல்லாவே தெரிஞ்சது எனக்கு நேற்று. ஆனால் சூப்பர் பிளேயர் ப்ரோ, பாசிங் எபிலிட்டி வாஸ் ஸோ குட், கரெக்டாக கொடுத்துருவான் பால். அதெல்லாம் ஏன்னா நான் எங்களோட லிங்க் ஆயிருக்கான் நெக்ஸ்ட் சீசன் ட்ரெண்ட். ஸோ ஐ எம் வாட்சிங் ஹிம். ஸோ எப்படி எங்களுக்கு எப்படி அவன் சூட் ஆவான், ஹவு ஹி கிவ். ஏன்னா ட்ரெண்ட் வந்துட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவன் வந்துட்டு டிஃபென்சிவாக வந்துட்டு ரொம்ப வீக் அப்படின்னு. பட் அவன் வந்துட்டு இப்போ நீ ஒரு பொசிஷன் டாமினேட் பண்ணுற ஒரு டீமில் விளையாட போகிற அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் டு பி டிஃபென்சிவ்லி வெரி ஸ்ட்ராங். ஏன்னா இப்போது ஒரு யூனிட்டாக தான் வந்துட்டு இப்போது பெரிய பெரிய டீம்ஸ், ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்ஸ், இப்போ பயர்ன் மியூனிக்கு, ஈவன் ரியல் மேட்ரிட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு யூனிட்டாக டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்துட்டு யூ டோன்ட் நீட் டு ஒரு ஐ மீன் ட்ரெண்ட் வந்து இட் டசன்ட் நீட் டு பி டிஃபென்சிவ்லி வெரி ஸ்ட்ராங். பட் அஃபென்சிவாக அவனோட அவுட்புட் வந்துட்டு யாராலையுமே மேட்ச் பண்ண முடியாது. அதுவும் அவன் வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் சீசன் ரியல் மேட்ரிட்லாம் போனான்னா எனக்கு வந்துட்டு எம்பாப்பே, வினிசியஸ்லாம் ரன் எடுத்தாங்கன்னா அவன் வந்துட்டு அழகாக தூக்கி கொடுப்பான் அவன். எங்களுக்கு அது போதும் ப்ரோ. ஏன்னா எங்களுக்கு க்ரூஸ் இல்லை, சம் ஒன் நீட்ஸ் டு காம்ப்ளிமெண்ட் தட். யார் பண்ணாலும் இஷ்யூ இல்லை. ஏன்னா எங்களுக்கு டேவிட் அலபா இப்போ இல்லை. ஏன்னா டேவிட் அலபா இருந்தா சர்ஜியோ ராமோஸ் எக்ஸ்கியூஸ் மீ சர்ஜியோ ராமோஸ் இருந்திருந்தான். ஐ மீன் இஸ் ஏஜ்டு, ஸோ இப்போ இது பண்ண முடியாது. ஆனால் பிரைம் சர்ஜியோ ராமோஸ் வந்துட்டு பால் டிஸ்ட்ரிபியூஷன் சூப்பராக பண்ணுவான் ப்ரோ சென்டர் பேக்ல இருந்து. எங்களுக்கு சர்ஜியோ ராமோஸ் போனதுக்கப்புறம் டிஃபெண்டர்ஸ் சூப்பராக இருக்காங்க, நான் குறை சொல்லலை. ஆனால் அந்த பால் பிளேயிங் சிபி பின்னாடி இருந்து க்ரூஸ், அதனால தான் க்ரூஸ் டீப் இறங்கி ஹி வில் டிக்டேட் த கேம். இப்போ க்ரூஸ் போனதுக்கு அப்புறம் என்னன்னா எங்களுக்கு வந்துட்டு அது பிளேயர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, பாஸோட வெயிட்டேஜ். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ இட் வில் டேக் டைம் டு அடாப்ட். எல்லாரும் வந்துட்டு ஜெர்மனி வந்து க்ரூஸோட பொசிஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் டிபேட் போச்சு. பட் அவங்க நேச்சுரல் பொசிஷன் ஆடினாலே டீம் காம்ப்ளிமெண்ட் ஆகும். இட் வில் டேக் டைம் சம் டைம் டு அடாப்ட். ஸோ இந்த மாதிரி டிரான்சிஷனில் எங்களுக்கு ட்ரெண்ட் மாதிரி ஒரு ஆள் கிடச்சி கரெக்டாக பால் நான் கரெக்டாக கொடுப்பேன் உனக்கு, நீ ரன் மட்டும் எடுங்கிற மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிறப்போ யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள். ஸோ அதனால தான். ஆனால் எங்களுக்கு டிஃபென்சிவ்ல வந்துட்டு இஷ்யூ கிடையாது ப்ரோ. ஏன்னா எங்களோட 2 சென்டர் பேக்குமே வந்துட்டு செம்ம பேசி சென்டர் பேக்கு. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ஃபெடரிகோ வால்வர்டே பாக்ஸ் டு பாக்ஸ் இன்ஜின் ஓடிக்கிட்டே இருப்பான். ஸோ ஒரு யூனிட்டாகவே டிஃபெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ இட்ஸ் நாட் அ பேட் ஐடியா. பார்ப்போம் என்னதுன்னு. ஆனால் இந்த லிவர்பூல் ஸ்டைலுக்கு நேற்று நல்லா ஆடினான் ப்ரோ. இந்த 3 மேட்ச் ட்ரெண்ட் வாஸ் குட் சொல்ல போனால். பட் பிக் கேமில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறது தான் மேட்ரு. சிட்டியோட இல்லை லிவர்பூல் இல்லைனா ஏதாவது யூசிஎல்ல பெரிய கேம் பயனோட விளையாடுறப்போ தே வில் நோ இவனோட இது ஐ மீன் ஸ்லாட்டோட கேம் பிளே எப்படி இருக்குங்கிறது பார்த்தா தான் தெரியும் ஆக்சுவலி சொல்ல போனால். ஆனால் அவங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா இருக்கா? அது இந்த டென் ஹாகிட்ட இல்லை. இந்த 3 இயர்ஸ் வந்தும் நீங்க சொன்ன மாதிரி என்ன கேம் ஆடணும், என்ன ஸ்டைல் ஆடணும். நான் வந்து இது மாதிரி அவன் வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து he was playing literally கவுண்டர் அட்டாக்கிங் ஃபுட்பால். ஆக்சுவலி லிட்டரலாக ஒரு மாதிரி கவுண்டர் அட்டாக் தான் விளையாட்டு இருந்தான். அதுலேயுமே வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு சூட்டபிள் ஆச்சு. ஆனால் லாஸ்ட் சீசன் ஆகட்டும் இந்த சீசன் ஆகட்டும் ஒரு மாதிரி பொசஷன் பேஸ்டு ஃபுட்பால் ஆட பார்க்குறான். ஹை ப்ரெஸிங் கேம், ஒரு மாதிரி நல்ல குவிக் ட்ரான்சிஷன் இருக்குது ஃபுட்பால் ஆட பார்க்குறான். ஆனால் அதுக்கான பிளேயர்ஸ் வந்து சூட்டபிளாக இல்லை. சொல்லப்போனால் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸே வந்து அதுக்கான சூட்டபிள் பிளேயர் இல்லை ஆக்சுவலி. அதுதான் யுனைடெட் வந்துட்டு என்னன்னா அவங்க அதுக்கான சூட்டபிளான பிளேயர் வந்துட்டு இப்போது லிவர்பூல் வந்துட்டு நல்ல எக்ஸாம்பிள். அவங்க வந்துட்டு சென்டர் மிட், அதாவது
போன சீசனே வந்துட்டு அவங்க இது ரோமியோ லாவியா, கைசேடோ, எல்லாரும் சுவாமெனி, அது இதுன்னு நிறைய தேடினாங்க. அவங்களுக்கு யாரெல்லாம் பர்ஃபெக்டா இருப்பாங்களோ ஆக்சுவலி அவங்க போயிட்டு இது இன்னொன்னு டார்கெட் பண்ணாங்க. யாருமே லிவர் கிடைக்கல. ஒரு நிமிஷம். லிவர்பூல் மேனேஜ்மெண்ட் அதான் வந்து நம்ம யாருமே அதுதான் அது பத்தி தான் சொல்ல வரேன். அவங்க யாருமே கிடைக்கல அப்படின்னா லைக் அந்த பொசிஷனுக்கான பெஸ்ட் சாய்ஸ் இல்லை அப்படின்னா வந்துட்டு அவங்க சைன் பண்ண மாட்டாங்க யாரையும். வெயிட் பண்ணி அந்த பொசிஷனில் வேற எவனாவது அவங்க தேவையான ஒரு ப்ரொஃபைலில் பிளேயர் அவைலபிள் ஆனால் அதுக்கப்புறம் அவனை போயிட்டு தான் அவங்க சைன் பண்ணுவாங்க. ஸோ பட் யுனைடெட் வந்துட்டு என்ன பிரச்சனைனா அவங்க தேடுற பிளேயர் வந்துட்டு நாட் அவைலபிள், இது கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு ப்ரெஷர்லேயோ இது ஒரு பேனிக்லேயோ வந்துட்டு ஒரு செட் ஆகாத பிளேயர், அதாவது பொசிஷனுக்கு சூட் ஆகாத பிளேயர் வேற யாரையா சைன் பண்ணிட்டு ஒரு டீம் டைனமிக்ஸ், டீம் பேலன்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த பிளேயர்னால மாறும். ஸோ மேனேஜர் வந்துட்டு இதில் வந்துட்டு ஐ டோன்ட் நோ இஃப் ஹி ஹேஸ் அ சே. அவன் வந்துட்டு இல்லை எனக்கு இந்த பிளேயர் தான் வேணும், அப்படி இல்லைன்னா எனக்கு வேணாம் அப்படின்னு அவன் சொல்கிறானா இல்லையா தெரியல. ஏன்னா இப்போ மேனேஜருக்கு ஒரு கிளியர் ஐடென்டிட்டி இருந்து அதை வந்துட்டு அவன் இந்த இது ட்ரான்ஸ்ஃபர் டீல் பண்ணுற டெக்னிக்கல் மேனேஜர் டைரக்டரோ ஆக்சுவலி யார் ஹேஸ் டு சே இருக்காங்களோ அவங்க ஆக்சுவலி கிட்ட சொன்னாதான் அதுதான். ஸோ அப்படி மேனேஜர் இல்லைன்னா சொல்லி தானே இப்போ மேனேஜர் சொல்லி தானே ஆண்டனி, லிசாண்ட்ரோ மார்டினஸ் இவங்கெல்லாம் அயாக்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க ஆக்சுவலி. ப்ரோ ஆக்சுவலி அயாக்ஸ்ல அவன் கீழே ஆடின நிறைய பிளேயர் தான் எடுத்துட்டு வந்திருக்கான். ஸ்டில் இஸ் ஸ்ட்ரகிளிங். அதான் நம்ம அதுதான் ஆண்டனி பெருசா பெர்ஃபார்ம் பண்ணலையே இங்க வந்துட்டு. ம் அதுதான் அவனோட டேலண்ட் ஐடி ஸ்டில் மட்டும்தான் ஒரு ரிமெம்பர் ப்ரோ, பெரிய கன்சர்ன். ப்ளஸ் அவன் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டான். அவன் உன்னோட கேமுக்கு தேவையான பிளேயர்ஸ் வந்துட்டு இல்லைன்னா நான் வந்துட்டு அந்த கேம் விளையாட மாட்டேன். அவன் ஃபர்ஸ்ட் வந்தப்ப அதான் சொன்னான்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு இன்டர்வியூவில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவன் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுட்பாலே நீங்கள் விளையாடலையே அப்படின்னு சொன்னதுக்கு வந்துட்டு அதுக்கு ஏற்ற பிளேயர்ஸ் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னான். அது வந்துட்டு என்னோட ஒப்பீனியனில் வந்துட்டு அது தப்பு. இன்ஃபேக்ட் நீ அடி வாங்குவ கண்டிப்பாக அதுக்கேற்ற பிளேயர்ஸ் இல்லைன்னா. பட் ஒரு கிளியர் ஐடென்டிட்டி இருந்தால் தான் வந்துட்டு லைக் ஃபர்தர் எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும். லைக் அவன் கிளப்பில் இருக்கிற மற்ற இந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, ரெக்ரூட்மெண்ட்டு அவங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும். இந்த மேனேஜருக்கு வந்துட்டு என்ன ப்ரொஃபைல் இன்னொரு வேணும், விஷயம் என்ன பிளேயர் எங்கெல்லாம் டீமில் லேக் ஆகுது அப்படின்னு. ஆக்சுவலி லிவர்பூல் மேனேஜ்மெண்ட்டை நம்ம வந்து கொஞ்சம் பாராட்டி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இந்த வருஷம் வந்து ஆர்னே ஸ்லாட்டை வந்து அவங்க சூஸ் பண்ணாங்க. ஆர்னே ஸ்லாட்டோட டாக்டிக்ஸும் சரி, ஜெர்கன் கிளாப்போட டாக்டிக்ஸும் சரி, ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை ஆக்சுவலி. டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ரொம்ப ஒரு டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலி. பிகாஸ் பிளேயர்ஸ்க்குமே வந்து அந்த ஒரு ஹை ப்ரெஸிங் கேம் வந்து சூட்டபுளாக இருந்துச்சு ஜெர்கன் கிளாப் கீழே. இப்போ ஆர்னே ஸ்லாட்டு கீழே தே ஆர் பிளேயிங் த சேம் வே. ஸோ அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு லிவர்பூலுக்கு. ஆமாம், அதே மாதிரி பிரைட்டன் கூட அது செமையாக பண்ணுவாங்க. லைக் ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 மேனேஜர்ஸ் மாற்றினாங்க, ஆனால் அவங்கள இப்போ விளையாடுற ஃபுட்பால் மட்டும் வந்துட்டு சேம் லெவலில் சேம் குவாலிட்டியில் சூப்பரா அப்படியே இருக்கும். இருக்கும். அவங்க அது அவங்க வந்துட்டு பாட்டர் மாத்துனாங்க. ம் அதுக்கப்புறமா அவங்க டிசர்பி நல்ல கேம் ஆடிட்டு வந்தான். இருந்தாங்க. டிசர்பி வந்து வாங்கினா அப்படின்னு ஆக்சுவலி அவங்க வந்து பிரைட்டன் வந்து எப்படின்னா தே வில் பிளே குட் ஃபுட்பால் ப்ரோ. ம் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹாஃப் சீசன் வரைக்கும் நல்லா ஆடுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் தட் லீக் கம்ஸ் இன்னா அவங்களால அது மேனேஜ் பண்ண முடியாம தே ஸ்டார்டட் டிராப்பிங் பாயிண்ட்ஸ். ஆமாம், ஒரு டெப்த் பட் இருக்காது, இன்ஜுரி எல்லாம் ஒரு வந்துடும். ஸ்குவாட் டெப்த் இருக்காது, இன்ஜுரி ஆகும், இல்லைன்னா அவங்களோட பெஸ்ட் பிளேயரை வந்துட்டு வாங்கிடுவாங்க. சொல்ல போனா ஆர்சனல் ட்ரசார்டு அந்த ம் டீம் சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி பாட்டர் கீழே இருந்த டீம் வந்து கம்ப்ளீட்டே பண்ணலாம். அவங்க அந்த ம் டீம்ல இருந்து யாருமே வெளியே போகாம ஒரு 2 சீசன் ஓகே நம்ம வந்துட்டு டைட்டில் இப்போ லெஸ்டர் பண்ண மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா தே would have gone for டைட்டில். ஆனா என்ன சொல்றது, பிளேயரை வந்துட்டு உனக்கு ஒரு ஆர்சனல் மாதிரி ஒரு கிளப் வரப்போ இல்ல பெரிய கிளப்ஸ் மற்ற வந்துட்டு பிளேயர்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க எப்படியும். வாங்கிட்டு போயிடுறாங்க. அவங்க நோவும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு பிசினஸும் பார்க்கணும்ல. ம் ஏன்னா இப்போ ஒரு 60 மில்லியன் 70 மில்லியன் ஒரு பிளேயருக்கு வராங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பிசினஸ் பார்ப்பாங்க. ஓகே வி கேன் செல் ஹிம். அதான் அவங்களுக்கு ஐ மீன் ப்ராஃபிட். இப்போ கேஷ் கை சைடெல்லாம் வந்துட்டு எங்கேருந்தோ கூட்டின்னு வந்து வந்தான், எங்கேயோ இருந்து செல்சி வந்துட்டு 70-80 மில்லியன் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டான். வாங்கிட்டு போயிட்டான். பட் ட்ரொசார்டு நீங்க வந்து ஃபார் 50 சம்திங் என்னமோ தான் வாங்குனீங்கன்னு இல்லை நினைக்கிறேன். இல்லை அவ்வளோலாம் இல்லை. இல்லையா?
20 கீழே தான் வாங்கினோம் நாங்கள். ஆக்சுவலி வந்துட்டு மிக்கைலோ முட்ரிக்னு ஒருத்தன் செல்சிக்கு போனான். அவனை செல்சிக்கு வாங்குறது போனா அவனையும் நாங்கள் வந்துட்டு நாங்கள் வச்ச வேல்யூவேஷன் வந்துட்டு 60-70 மில்லியன் அந்த ரேஞ்ச். பட் செல்சி வந்துட்டு அவனை ஆல்மோஸ்ட் 100 மில்லியன் கொடுத்து வாங்கிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு தான் நாங்கள் வந்துட்டு சரி உடனே ஏதோ பேனிக் பை பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் ட்ரொசார்டு வந்துட்டு 15 மில்லியனோ 20 மில்லியனுக்கோ ஏதோ வாங்கும். நைஸ் பை ஆக்சுவலி. ஆமாம். அதெல்லாம் எனக்கு இன்னும் என்ன ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்குன்னா, யாரும் மிட்டோமாக்கு இன்னும் மூவ் பண்ணல. ம் அது ஆமாம். பட் மிட்டோமா வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரே கன்சர்ன் வந்துட்டு இன்ஜுரி. எல்லா சீசனுமே வந்துட்டு ஏதாவது லாங் டேர்ம் இன்ஜுரி அவனுக்கு ஏதாவது வந்துருது. பட் மற்றபடி நல்ல பிளேயர் அவன். இன்னைக்கு ட்ரொசார்டுக்கு வந்து ஒரு ஆஃபர் வந்துச்சு. செல்சியே எடுத்துக்கிட்டு ஆமாம், இன்னைக்கு சவுதியில ட்ரொசார்டுக்கு வந்து சவுதில இருந்து ஒரு ஆஃபர் ஆமா வந்துச்சு. பட் ஆமா ஆர்சனல் ரிஜெக்ட் ஆஃபர் பண்ணிட்டாங்க. வந்துச்சு. ரிஜெக்ட் பண்ண ஆர்சனல் உடனே ரிஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம். ஆக்சுவலி இன்னொரு ஒரு நியூஸ், நெய்மார் பேக் டு ஸ்குவாட் அல் ஹிலாலுக்கு. ஓ அது வந்து லாங் டேர்ம் இன்ஜுரியில் ஆமா. செப்டம்பர் இந்த மந்த் எண்ட் ஏதோ கேம்ஸ் வருது போல். அவங்க என்ன பண்ணாங்க, ரெனன் லோடியை வந்துட்டு ஆஃப்லோட் பண்ணிட்டு லோக்கல் பிளேயரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நெய்மாரை வந்து தே ஹேவ் ரெஜிஸ்டர்ட் இட். ஓ ஸோ ப்ராபப்ளி வி கேன் எக்ஸ்பெக்ட் நெய்மார் இன் டு ஆக்ஷன் அப்படியே நேஷ்னல் கேம்ஸ்க்கும். நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரோ, பிரேசில் நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் பிரேசில் பிளேயர்ஸ் அக்ராஸ் த கிளப் யாருக்குமே வந்துட்டு தே கிளப் வைஸ் தே ஆர் குட் ப்ரோ. ஆனால் நீங்கள் ஒரு காம்படிஷன் யூனிட்டாக போனீங்கன்னா அங்கே யாருமே நல்லா விளாட்ல. நான் சொல்ல போனால் கோப்பால பெஸ்ட் பிளேயர்னா வினிஷியஸ் நான் சொல்லுவேன் ப்ரோ. வினிஷியஸ் ஆப்சன்ஸ் ப்ரோ. அந்த இவங்க கூட கொலம்பியாவோட அந்த மேட்ச் தான் தோப்பாங்கன்னு நினைக்கிறேன், நாக் அவுட் ஆகி போவாங்க. அந்த மேட்ச் வினிஷியஸ் கிடையாது, he was banned ஃபார் மல்டிபிள் கார்டு அக்யூமுலேஷன்னால. ஸோ அவங்க வந்துட்டு என்னன்னா, ஒரு அவங்க கேம் பிளேவே நல்லா இருக்கும், ஒவ்வொருத்தரையும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் இந்த ஃபைனல் ப்ராடக்ட் இல்லை. அதே தான் அவங்க 2018 வேர்ல்டு கப்லேயும் வந்துட்டு ஃபேஸ் பண்ணாங்க. 2022லையும் வந்துட்டு குரோஷியாவோட சாரி 2018 தான் நினைக்கிறேன், தி காட் நாக்ட் அவுட் பை குரோஷியா. இல்லையா? இல்லை இது சாரி 2018ல வந்துட்டு பெல்ஜியம் திபோ கோர்த்துவா அந்த கேம் வந்துட்டு ஹி வில் இன் காட் மோட். 2022ல தான் நெய்மார் ஒரு கோல் எல்லாரையும் மடிச்சுட்டு போய் ஒன்று போடுவான் லாஸ்ட் மினிட்ல, சூப்பர் கோல். ஆனால் somehow குரோஷியா வில் ஈக்குவலைஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டு போயிட்டு தே வில் வின் இன் பெனால்டிஸ். ஸோ அந்த பிரேசில்கிட்ட வந்துட்டு அந்த ஃபைனல் அவுட்புட்டில் சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் இல்லை. இப்போ இந்த டாப்பிக்கை எடுத்துட்டு வரேன்னா, ஏன்னா லாலிகால வந்துட்டு 2 பிரேசில் ஸ்ட்ரைக்கர்ஸ் யங் ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்கானுங்க. எங்க டீம்ல வந்துட்டு என்ரிகேன்னு சொல்லிட்டு, என்ரிகே 18 இப்போதான் 18 கிராஸ் ஆனா. விக்டர் ரோகே பார்சலோனா ஸ்லோனி பிளேயிங் இன் ரியல் பெட்டிஸ். நாட் ஷூர் ரைட். பார்சலோனா விக்டர் ரோக் வந்து ஆமா விக்டர் ரோகே இஸ் பிரேசிலியன், இஸ் ஹைலி டேலண்டட். ஸோ இவங்க இதுல வந்துட்டு விக்டர் ரோகே இஸ் நாட் கால்ட் அப் ஃபார் மெயின் டீம். என்ரிகே வந்துட்டு அண்டர் 18 அதெல்லாம் ஐ மீன் அண்டர் 18 கால் அப் இருந்தாலும் இஸ் டைரக்ட்லி ஸ்டார்டட் பிளேயிங் வித் த மெயின் டீம். ஏன்னா அங்க வால்மரிஸ்ல ஹேட் குட் ரெக்கார்ட். ஃபர்ஸ்ட் செகண்ட் மேட்ச் எங்களோட ஹோம் டெபியூல ப்ரோ சூப்பர் கோல் ப்ரோ. அது நியர் போஸ்ட் ஃபினிஷ் ஷூட் செம்மையா, அந்த லெஃப்ட் வீக் ஃபுட் ப்ரோ, அது வீக் ஃபுட் ஃபினிஷ், சூப்பர் ஃபினிஷ் ஆக்சுவலி. அதுவும் இல்லாம நேத்து வேற 5 மினிட்ஸ் நம்ம தான் ஆடி இருப்பான் ஒரு பால் ப்ரோ. எம்பாப்பேக்கு அந்த மாதிரி நிறைய பால் கொடுத்தாங்க. எம்பாப்பே வந்துட்டு தே லிட்டரலி டேக்கிள்ட் அண்ட் பாலை எடுத்துட்டாங்க டிஃபெண்டர்ஸ். ஆனா இவனை நிறுத்த முடியல. இஸ் ஷூட்டிங் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ. நான் என்ன நினைச்சேன்னா, சரி அவன் ரைட்ல தான் ஷூட் எடுப்பான் பர்ஃபெக்டா இருக்குன்னா, அன்எக்ஸ்பெக்டடா ஷூட் எடுத்துட்டான் ப்ரோ. கீப்பரே எதிர்பார்க்கல, பட் சம்ஹவ் கீப்பர் சேவ்ட் இட். ஆனா உள்ள போயிருந்ததுன்னா செம்ம ஷாட். ஸோ அதுதான் சொல்றேன், இப்போ நெய்மாருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் கிடைச்சானா பிரேசில் நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் லாலிகால அப்கமிங் நேத்து ஆக்சுவலி கேமரா எல்லாமே அவங்க 2 பேர் தான். எம்பாப்பே மாதிரி பிளேயர்லாம் இருக்கிறப்போ தி கேமரா ஸ்டார்டட் ஃபோக்கஸிங். ஆஃப் டைம்ல வந்துட்டு என்ரிகேவை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கேமரா. ஒரு லிட்டரலி ஒரு 2 to 3 மினிட்ஸ் கமெண்ட்ரியும் வந்துட்டு வி ஹாவ் டேலண்டட் பிரேசிலியன் ஸ்ட்ரைக்கர் அந்த மாதிரி என்ரிகே சொல்றாங்க. இந்த பக்கம் வந்துட்டு மட்ரிட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு விக்டர் ரோகே வந்து யூ வில் லிட்டரலி வாட்ச் த கேம். ஒரு மாதிரி ஐ ஹாவ் டு ப்ரூவ், அந்த கண்ணில் தெரியல என்ன இறக்கி விடுறேன் நான் ப்ரூவ் பண்றேன். அவனும் வந்தா டீசென்ட் கேம் ஒரு 20 மினிட்ஸ் என்னமோ ஆடினா. பட் he cannot able to penetrate ரூடிகர் அண்ட் மிலிட்டாவோ. ஆனால் பால்லாம் நல்லா கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வந்தான். ஸோ அதனால இப்போதைக்கு ப்ராமிசிங்காக சொன்னால் பெட்டிஸ் டீம் நல்லா இருக்கு. பட் அவங்களோட மெயின் பிளேயர் இஸ்கோ, அப்புறம் வந்துட்டு நான் ஒரு 2-3 எக்ஸிட் வில்லியன் ஜோஸ் எல்லாம் எக்ஸிட் ஆயிட்டாங்க. ஸோ அந்த இப்போ அவங்க இஸ்கோ அவங்களாம் ரிட்டர்ன் ஆனாங்க. இல்லாமல் அவங்க கோச் பெல்லகிரினி
சிட்டி கோச் பண்ணியிருக்காரு, மட்ரிக்கே கோச் பண்ணியிருக்கான். ஸோ இஸ் அ டீசன்ட் கோச் அண்ட் குட் ஒன் ஆக்சுவலி சொல்ல போனா. ஸோ அவங்க டாக்டிக்ஸ்க்கு அடாப்ட் ஆயிட்டாங்கன்னா பெட்டிஸும் ஒரு கம்பீட் பண்ணுவாங்க. கம்பீட் பண்ணுவாங்க இந்த சென்ஸ் என்ன சொல்றது, பாயிண்ட் ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணுவாங்க மெயின் டீம்ல இருந்து. ஸோ ரியல் மேட்ரிடே வந்துட்டு உங்களுக்கு ஹி ஹேட் என்ன சொல்றது, ஒரு பேட் ரெக்கார்ட் அகைன்ஸ்ட் பெட்டிஸ். மல்டிபிள் டிராஸ், லாஸ்ட் 7 கேம்ஸ்ல ஒரு வின்னோ என்னமோ தான் இருந்தது. நான் ஸ்டாட் சரியா தெரியல. பட் ஹோம்ல நம்ம இது வந்து ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன், எம்பாப்பே கோல் போட்டு ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா த ஹோல் வேர்ல்ட் இஸ் எக்ஸ்பெக்டிங். ஏன்னா ஆல்ரெடி நீங்க வந்து ஆன்லைன் எடுத்து பாத்தீங்கன்னா ஹாலண்ட் டபுள் ஹேட்ரிக், பேக் டு பேக் கேம் ஹேட்ரிக். ஸோ சிட்டி ஃபேன்ஸ் லைக் ஹாலண்ட் ஸ்கோர்ட் 7 goals, எம்பாப்பே yet to register 1 அப்படின்னு சொல்லிட்டு தே ஸ்டார்டட் தட் தேர் கம்பேரிசன் அண்ட் ஆல் தோஸ் இன்டர்நெட் ஸ்டப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறப்போ ஹேஸ் டு ப்ரூவ், பட் எம்பாப்பே ஸ்கோர் பண்ணிட்டான். ஸோ அதுதான் இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் எங்க லீக் மீன் பிரீமியர் லீக்ல வந்துட்டு வி கேன் ஈவன் மிட் லெவல் கிளப்ல கூட யூ கேன் சே தட் வேர்ல்டு கிளாஸ் பிளேயர் இருக்காங்க, நல்ல பிளேயர் இருக்காங்கன்னு ஒரு ரெகக்னேஷன் சொல்லலாம் நீங்க. ஏன்னா நீங்க இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா நியூ கேசில் எல்லாம் வந்துட்டு ஆண்டனி கார்டன், ஜோலிங்டன், ஐசக் வந்து லீகால ஆடிட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. நியூ கேசல் கேம் கூட நல்லா இருந்தது ஆக்சுவலி. தே ரியலி பிளேட் வெல். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு கிளப்பை எடுத்தாலுமே சொல்லிக்கிற மாதிரி ஒரு பிளேயர் இருப்பாங்க. நீங்க இப்போ ஆஸ்டன் வில்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா எமி மார்டினஸ், லீகால வந்துட்டு கலெக்டிவ்லி வந்துட்டு டீம் யூனிட்டா விளையாடுவாங்க. ஸோ யூ டோன்ட் ஹேவ் தட் பிக் நேம்ஸ், பட் தே கேன் ஈஸிலி ஸ்ட்ரிப் யுவர் பாயிண்ட்ஸ். ஸோ அதனாலதான் வந்துட்டு இப்போ வந்து பார்சலோனாக்கு வந்துட்டு ஒரு மிட் லெவல் கிளப்னா செல்டா விகோ சொல்லலாம். எவ்ரி டைம் தே ஃபேஸ் செல்டா விகோ தே ஸ்ட்ரகிள்ட் அ லாட். இயாகோ ஆஸ்பஸ் வில் ஸ்கோர் அ கோல். இந்த மாதிரி போட்டு ஒரு வாட்டி லீகால டை டு டை பார்சா ரியல் மேட்ரிட் 2016 தான் நினைக்கிறேன், டோ டு டோ போவாங்க. அந்த சீசன் மெஸ்ஸி ஷர்ட் செலிப்ரேஷன் சீசன் டோ டு டோ போவாங்க. ஆனா அந்த இதுல ஒரு கேம் தே வில் லூஸ் விசஸ் செல்டா விகோ. ஸோ அதுல மேட்ரிட் ஜெயிச்சு பாயிண்ட் லீட் எடுத்து போய் தான் லீக் ஜெயிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லீகால நிறைய பேர் சொல்லுவாங்க லீகா வந்துட்டு ஹவு டு சே இட்ஸ் நாட் கம்ஃபர்டபிள், ஈஸியா கோல் அடிக்கலாம் அப்படி இப்படிலாம் கஷ்டம். ஏன்னா ரியல் மேட்ரிட்னு எடுத்துட்டா எல்லாருமே லோ பிளாக் போட்டுருவாங்க. 7 இருந்து 8 பிளேயர் பாக்ஸ்குள்ளே நிற்பாங்க. நீங்க என்னதான் ப்ரிசைஸா ஷூட் எடுத்தாலும் டிஃப்ளெக்ட் ஆயிடும், ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களால 2 பேரை ட்ரிபிள் பண்ணிட்டு போனா மூணாவதா ஒருத்தர் வருவான். ஹார்ட் ஃபவுல்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இன்னும் வினிஷியஸ் வந்துட்டு சில கிளப்லாம் ஐ மீன் மயோர்காலாம் வினிஷியஸ் போனானா பால் டச் பண்ணாலே பூ பண்ணுவாங்க. பால் சும்மா உனக்கு ரிசீவ் ஆனாலே தி என்டையர் ஸ்டேடியம் வில் பூ யூ அவுட். ஈவன் வலென்சியா போனாலுமே வினிஷியஸ் டச் பண்ணாலே வந்துட்டு பிளேயர் ஸ்டார்டட் பூ. அந்த மாதிரி ரொம்ப பூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு 40,000 50,000 ஃபேன்ஸ் வந்துட்டு உங்களை பூ பண்றப்போ மென்டலி பீப்புள் வில் கெட் அஃபெக்டட். ஸோ அது வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். கேம் பிளே வந்து இட் வில் அஃபெக்ட் த கேம் பிளே. ஸோ இந்த மாதிரி சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆகிறப்போ பாயிண்ட்ஸும் ட்ராப் ஆகும். ஸோ இதுல கம்பீட் பண்ணி ஜெயிக்கிறது, ஐ மீன் வின் பண்ணி பாயிண்ட்ஸ் லீட் வைக்கிறதே பெரிய விஷயம் லாலிகால. ஸோ இதுல கம்பீட் பண்றதுக்கு வந்துட்டு ஸ்குவாட் ரியல் மேட்ரிட்ல இருக்கு. பட் தே ஹாவ் டு அடாப்ட். இந்த அடாப்டபிலிட்டி, இந்த புது ஃபார்மேஷன். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து எப்பயுமே அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் போட்டு ஆடவே மாட்டோம். ரியல் மேட்ரிட் நீங்க பேசிக்கா எடுத்தானா எங்களோட ஸ்டாண்டர்ட் ஒரு சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 4-3-3 அட்டாக்கிங் ஃபுட்பால். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு 4-3-3 அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடணும். அதுவும் இல்லாம நீங்க பிரீமியர் லீக்னு எடுத்துக்கிட்டாலுமே வந்து பிரீமியர் லீக் இப்போ நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கிளப் எப்படின்னா கோச் சொல்ற பிளேயர் தான் வந்துட்டு கிளப் வில் ட்ரை டு சைன். ஆனா மட்ரிட்ல வந்துட்டு மட்ரிட் வில் ஸ்கவுட் அ பிளேயர். மட்ரிட் வந்து ஒரு என்ன சொல்றது, வி ஹாவ் தட் கை, டக்குன்னு பேர் மறந்து போச்சு. வி யூஸ் டு பிரைஸ் ஹிம் அ லாட். ஹி இஸ் அ டேலண்ட் ஸ்கவுட் ஃபார் அஸ். ஐ திங்க் ஹிஸ் நேம் இஸ் ஜோஸ் ஏதோ சம்திங் சான்சஸ்னு முடியும். ஸோ ஸ்கவுட் வந்து சிஸ்டம் செம்மையா இருக்கும் உங்களுக்கு பிரேசில்லையோ யூரோப்லயோ. மோஸ்ட்லி சவுத் அமெரிக்கால தான் ஸ்கவுட் சிஸ்டம் எங்களுக்கு நல்லா இருக்கும். வி பிக்ட் அப் மெனி டேலண்ட்ஸ் தேர். ஓகே, அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு பிளேயர் இப்போ வந்துட்டு வினிஷியஸ் மாதிரி பிளேயர்லாம் பார்சலோனாக்கு செட் ஆவாங்க. நெய்மாருக்கு பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட். நீங்க வந்து ரியல் மேட்ரிட் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபிளாம்பாயிண்ட் என்ன சொல்றது, அந்த பேசி ஐ மீன் டான்ஸ் ஆடுற மாதிரி விங்கர்ஸ்க்கே போக மாட்டாங்க. கேரத் பேல் டைரக்ட் அட்டாக், உனக்கு பாக்ஸருக்கே எடுத்துட்டு போய் கட் பேக் பண்ணி கோல் போடணும். ரொனால்டோ பாஸ்
போட்டுட்டு ஹெட்டருக்கு போறது. பென்சிமா இஸ் த ஒன் ஹூ கிரியேட்ஸ் த கோல். அந்த மாதிரி தான் முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா ரால், பென்சிமா, ரொனால்டோ, அந்த இது நசாரியோ. ஸோ அந்த மாதிரி இருந்தப்போ டேலண்ட் ஸ்கவுட்ல வந்துட்டு எனக்கு இந்த பிளேயர் நல்லா இருக்கும், எனக்கு இந்த பிளேயரை வந்துட்டு நம்ம ஸ்டைலுக்கு நீ அடாப்ட் பண்ணணும். அதுதான் ஸோ நான் இப்போ சொன்னேன். ரியல் மேட்ரிட்டோட ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் மட்டும்தான் வந்துட்டு இருக்கிறதுலே அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான. ஃபஸ்ட்டு எல்லா கைண்ட் ஆஃப் ப்ரொஃபைல்லையும் வந்துட்டு பிளேயர் சைன் பண்ணுவாங்க. லைக் ஒரு ஸ்டார் ப்ராஸ்பெக்ட் இருக்கான் அப்படின்னா, ப்ளஸ் ரியல் மேட்ரிட்டுக்கு என்னன்னா அவங்க அளவுக்கு வந்துட்டு ப்ரெஸ்டீஜ் வந்துட்டு வேற யாருக்குமே கிடையாது. பிளேயர் வந்துட்டு ரியல் மேட்ரிட் உனக்கு இது ஆக்சுவலி கூப்பிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இப்போ கூட போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெனி யோரோ வந்து அவங்க மிஸ் பண்ணாங்கல்ல, அவங்க வேற எந்த டிஃபெண்டருமே சைன் பண்ணல, பேக்கப்புமே எதுவுமே சைன் பண்ணல. ஆக்சுவலி அவங்க வாட் தே டிட் வாஸ் ஓகே, நாங்க நெக்ஸ்ட் சீசன் பார்த்துக்கிறோம், இல்லை வேற யாராச்சும் ஸ்கவுட் பண்ணிக்கிறோம், அப்படிதான் இருக்காங்க. ஆக்சுவலி ஸ்கவுட் பண்ணிட்டோம் ப்ரோ. நாங்கள் பிரசிலியன் லீக்ல பேர் தெரில, பட் ஒரு 19 இயர்ஸ் ஓல்டு சென்டர் பேக் வந்துட்டு மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சொல்லலாம், அதான் சொல்றேன். பட் ரியல் மேட்ரிட் டஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆன் தேர் ஓன் டர்ம்ஸ் ஆக்சுவலி. ஆமா, வேற எந்த டீமுமே அந்த மாதிரி இல்லை எனக்கு தெரிஞ்சு. பட் வேற யாரா அது ரீசன் ட்ரை வந்து பண்ணாங்கன்னா வந்துட்டு இட் வில் ஃபெயில். அதுவும் அன்லெஸ் ஏன்னா இப்போ மற்ற ஏன்னா கிளப்ஸ்லாம் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சனலே வந்துட்டு ஆர்டெட்டா வர்றதுக்கு முன்னாடி இந்த வெங்கர் அந்த போகிற டைமில் வந்துட்டு ஃபேன்ஸ்லாம் செம்ம கடுப்பில் இருந்தாங்க. வந்துட்டு எப்போ பார்த்தாலும் இது யாருமே பெருசாக காசு கொடுக்கவே மாட்டீங்க, மற்ற கிளப்லாம் எப்படி செலவு பண்ணுறாங்க பாருங்க அப்படின்னு. அப்போ ஆர்சனல் என்ன பண்ணானுங்க, போயிட்டு இது மாதிரி சரி யாரோ பெரிய பிளேயர்ஸ்லாம் சைன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒபாமேயாங்க, லக்காசெட்டு, பெப்பே, ஐ மீன் இண்டிவிஜுவலி அவங்கெல்லாம் நல்ல பிளேயர்ஸ் தான். பட் யாருமே வந்துட்டு இது ஒரு கடைசியில் வந்துட்டு அவங்க சைன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள விற்க முடியல. அவங்க அவங்க வயசாயிடுச்சு, அதிக வேஜஸ் எப்படி விடுறதுன்னு தெரியாமல் நிறைய எல்லாருமே வந்துட்டு இது எய்தர் கான்ட்ராக்ட் பிரேக் பண்ணி போனானுங்க, அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஃப்ரீயாக அப்படி ரிலீஸ் பண்ணோம். ஸோ லோன் எனக்கு தெரிஞ்ச அவுபமேயங் வந்து பார்சலோனா லோன் ஆமாம், கொடுத்தீங்களா நீங்க? லோன் கொடுத்தோம். அதுக்கப்புறம் இது செல்சி போயிட்டான் கடைசியாக. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் செல்சியே பார்த்தீங்கன்னா கூட அதான் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு இது மற்ற கிளப்ஸில் இருக்கிற டேலண்டட் அகாடமி பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு காசு கொடுத்து சைன் பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அங்கங்கே இருந்து இது டேலண்ட்ஸ்லாம் கேதர் பண்ணி கொண்டு வராங்க. பட் அவங்களுக்கு அந்த சக்ஸஸ் வந்துட்டு ரியல் மேட்ரிட் அளவுக்கு ஒரு சக்ஸஸ் இவங்களுக்கு வருதான்னு பார்த்தா வரல. அது ரியல் மேட்ரிடுக்கு மட்டும்தான் வருது. ஆக்சுவலி உங்களுக்கு சொல்ல போனா செல்சிக்கு வந்து ஹிட் ஆர் மிஸ் மாதிரி. ஹிட் ஆச்சுன்னா ஓகே, அவங்களுக்கு ஹிட் ஆன சீசன்ல தான் யூசிஎல் ஜெயிச்சாங்க. அது ஒரு நல்ல சீசன் செல்சிக்கு டூச்சல் கீழே. ஆனா அவங்க எதுக்கு டூச்சலை வந்துட்டு சாக் பண்ணாங்கன்னு எனக்கு இன்னும் வரைக்கும் புரியவே இல்லை. சாக்கோ இல்லை கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன், நாட் ஷூர் அபவுட் தட். அது எதுக்கு விட்டாங்கங்கிறது எனக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா சூப்பரா செட் ஆன டீம், எங்களை ஜெயிப்பாங்க. ஆக்சுவலி அந்த கேம் வந்துட்டு மவுண்ட்டு, வேர்னர்லாம் சூப்பரா ஆடுவாங்க. ஆக்சுவலி சொல்ல போனா அவங்க எதுக்கு ஒரு நல்லா செட்டான டீமை விட்டுட்டு எதுக்கு வந்து அகைன் ரீபில்டிங், ஒரு நல்ல டீமே இருந்தது, அதை எதுக்கு தேவையில்லாம பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுட்டு தே ஸ்டார்டட் ரீபில்டிங் அகைன். அதுதான் ஏன் இல்ல, அது ரீபில்ட் பண்ற டீமே இல்ல. ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வர் யங். ஆக்சுவலி ஒரு மவுண்ட்லாம் வெரி யங். ஆக்சுவலி வெர்னர் வாஸ் யங். ஆக்சுவலி சொல்ல போனா அந்த ஓல்டு பிளேயர்னு பார்த்தா தியாகோ சில்வா தான். அப்பவும் கூட தியாகோ சில்வா இல்ல, ரூடிகர். ஆனா அந்த ஒரு பேக் லைன் ஜார்ஜினோ, தியாகோ சில்வா மேபி வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா மேபி ஒரு ஒரு ஒன் அட் அ டைம் எல்லாரையுமே ஒரு மாதிரி ரீப்ளேஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் சீசன் வரக்குள்ள அந்த ஓனர் சேஞ்ச் ஆல. அதான் அவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேனேஜரை மாத்தினா, மேனேஜருக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு கான்ஸ்டன்டா மேனேஜரை மாத்திக்கிட்டே இருந்தான். அதே மாதிரி பிளேயர்ஸையும் மாத்திக்கிட்டே இருந்தான். சொன்னா நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு வந்து நிக்கோலஸ் ஜாக்சன் வந்து புது கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கான். 2033 வரைக்கும் நினைக்கிறேன். ஆமா, 33 வரைக்கும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கான் ப்ரோ. அவங்க என்சோக்கே பெரிய கான்ட்ராக்ட், 8 இயர் கான்ட்ராக்ட் நம்ம கொடுத்தாங்க என்சோ ஃபெர்னாண்டஸ்க்கு. அதே மாதிரி ஐ மீன் ஆல்ரெடி இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டு அவங்க 7 இயர்ஸ் 6 இயர்ஸ் கான்ட்ராக்ட்ஸ், ரொம்ப லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் சைன் பண்றாங்க. இது என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த பிளேயர்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணா ஓகே, அவங்களோட மார்க்கெட் வேல்யூ மெயின்டைன் ஆகும். நீ சடனா வந்துட்டு இது அவனை விற்கணும்னா கூட விற்கலாம். பட்
இந்த பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு இப்போ பெர்ஃபார்ம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முட்ரிக் வந்துட்டு 100 மில்லியன் கொடுத்து வாங்கினாங்க. இப்போ அவனை விற்று அவங்களால ப்ராஃபிட் பார்க்க முடியுமானா முடியாது. மேக்ஸிமம் வேற ஏதாவது டீம் வந்துட்டு அவன் வயசுக்கு வேணா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு 20-30 இல்ல மில்லியன் ப்ரோ, கொடுத்து வேணா ஆக்சுவலி யாராவது இன்னொன்னு வாங்குவாங்களே என்னன்னா, தவிர இந்த சீசன் இல்லனா வந்து இல்லனா லோன்ல அனுப்பிச்சு விட்டு அங்க பெர்ஃபார்ம் பண்ணி, இப்போ ஜெர்மன் சைட்லாம் ஏதாவது லோன்ல அனுப்பிச்சு விட்டா அங்க போய் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஒரு கேஷ் பார்க்கலாம் அப்போ முட்ரிக் கூட அந்த மாதிரி. வந்துட்டு ஆனா நீங்க மறுபடியும் ஒரு 100 அவனை வாங்கின காசு திருப்பி எடுக்க முடியுமானா முடியாது. அது போக இவங்க வந்துட்டு வேஜ் ஸ்ட்ரக்சரும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மிலாம் கிடையாது. ரொம்ப ஒரு ஹை வேஜ் ஸ்ட்ரக்சர். பட் என்னன்னா இவங்க வந்துட்டு நான் இன்னொன்னு ரீசெண்டாக ப்ரோ, பார்த்தேன், இவங்க அகாடமி பிளேயர் எவனோ ஒருத்தவன் டேவிட் வாஷிங்டன் ஒருத்தவனை வந்துட்டு போன சீசன் 3-4 கேம் தான் ஆடினான். அவனை வந்துட்டு 20 மில்லியனுக்கு வந்துட்டு ஸ்ட்ராஸ்பூர்க்குன்னு ஃப்ரெஞ்சு கிளப்புக்கு விற்றாங்க. பட் வந்துட்டு ரெண்டுமே ஓன்டு பை த சேம் என்டிட்டி. ஸோ அது வந்துட்டு எப்படி யூஎஃப்ஆ யாருமே வந்துட்டு அதை இது பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் புரியல. இது யூஎஃப்என்னு சொன்னதுன்னா ஸ்ட்ரைக் ஆகுது. சிட்டி அந்த கேஸ் வருமா இல்ல தப்பிச்சிருவாங்க? அதெல்லாம் ஆக்சுவலி வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. காமெடியான ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன வீடியோனா, இந்த மாதிரி பெப் கார்டியோலாவோட ஸ்பூஃப் பேசுறாரு. என்னன்னா, இந்த வருஷம் யார் யாரெல்லாம் வாங்குனீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்பதான் சொல்றாரு, நாங்க 2 லாயரு ஒரு ஜட்ஜு வாங்கியிருக்கோம். ப்ரோ ஆக்சுவலி சிட்டி அவங்க ஆக்சுவலி இப்போ யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, யூடியூப்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், ட்விட்டர் யூடியூப்ல இருக்கிறவங்கலாம் வந்துட்டு இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் வந்துட்டு இது அமைச்சிருக்காங்க, ஏதோ ஸ்டே ஆர்டர் மாதிரி. இதை பத்தி பேசினா வந்துட்டு சூ பண்ணுவோம்னு சொல்லி. லாஸ்ட் சீசன் எண்டிங்ல இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோ ஸ்டார்டிங்ல பெப் கார்டியோலா வந்து ஒரு மாதிரி வெளில போற மாதிரி டாக் இருந்துச்சு. அது ஏன் போறாரு அப்படின்னா, இந்த மாதிரி மேன் சிட்டி கண்டிப்பா வந்து பாயிண்ட் டிடக்ஷன் வரும், டிகிரேட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன டாக் போச்சு. அதுக்கப்புறம் அது எங்க போச்சுன்னு தெரியல ஆக்சுவலி. ஆமா, ப்ரோ அப்படியே அவங்க டிடெக்ட் பண்ணாலுமே பிளேயர்ஸ் போக மாட்டாங்க. ஒரு சீசன் ஓகே வில் ப்ளே அப்படின்னு பட் விளையாண்டுருவாங்க வந்துட்டு டிபெண்ட்ஸ். ஏன்னா இப்போ எவர்டன்லாம் வந்துட்டு ஏதோ சின்னதாக ஏதோ மாட்டினதுக்கே வந்துட்டு போன சீசன் வந்துட்டு 2 வாட்டி டிடெக்ட் பண்ணானுங்க. அவங்க வந்துட்டு இந்த ஆல்மோஸ்ட் சீசனை டிடெக்ட் ரெலிகேட் பண்ணிட்டாங்கன்னு ஆயிருக்கணும். நினைக்கிறேன் ப்ரோ. பட் தலைவன் சாண்டைட்ஸ் வந்துட்டு இந்த சீசன் பண்ணிட்டாங்களா தப்பிச்சிட்டான் இல்லை? எவர்டன். இல்ல, ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நியூஸ் நான் ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல பார்த்தேன் எவர்டன் அகைன் திருப்பி ஏதோ அதான் இந்த again சீசனும் இருக்கு. அதான் வந்துச்சு. பட் ஆனா பண்ணல இன்னும் ஆனா ஆனால் அந்த கேஸ் போயிட்டு அவாய்ட் இருக்கு, பண்ணல. இன்னும் பண்ணல. பட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன அஃபென்ஸுக்கு இப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா வந்துட்டு சிட்டியோட அஃபென்சஸ்லாம் எடுத்து பார்த்தா 2-3 டிவிஷன் கீழே ரெலிகேட் பண்ணுவோம் அவங்கள. ஸோ ப்ரோ ஆக்சுவலி இந்த சீசன் வந்து இன்னும் எவர்டன் பாயிண்டே ஜெயிக்கல. 3 மேட்ச் விளையாண்டுருக்காங்க, 3மே லாஸ். மேபி ஜெயிச்சா பாயிண்ட் டிடெக்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. இல்ல, அந்த கேஸ் இன்னும் வெர்டிக்ட் வரல ஆக்சுவலி. லாஸ்ட் சீசன் தான் வந்து 20 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டிடெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேற ஏதோ பேசி அதுக்கப்புறம் அவங்க வந்து ரீகேஸ் ஏதோ போட்டு திரும்ப வந்து 10 பாயிண்ட்ஸ் மட்டும் குறைச்சாங்க. ஆல்சோ ஆக்சுவலி எனக்கு அப்போ வந்துட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம் ரியல் மேட்ரிட் பற்றி. எனக்கு ஆனால் இந்த கொஷின் வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பட் நான் இது வரைக்கும் எந்த மேட்ரிட் ஃபேனும் வந்துட்டு இதை பற்றி சீரியஸாக கன்சர்ன் கொடுத்து பார்த்தது. என்னன்னா இப்போது ஆப்வியஸ்லி ரியல் மேட்ரிட் வந்துட்டு நான் போய் சொன்ன மாதிரி பிளேயர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். எங்கேருந்து எல்லா டேலண்ட்ஸையும் கொண்டு வந்துடுவாங்க. ஒரு சூப்பர் ஸ்டார் லெவல் டேலண்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ரியல் மேட்ரிட் கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்துட்டு கோச்சுக்கு வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது ரியல் மேட்ரிடுக்கு. அதாவது எனக்கு வந்துட்டு இந்த கோச் வேணும், ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஃபுட்பால் தான் விளாடணும் அப்படின்னு. பட் வந்துட்டு அது இப்போ வந்துட்டு ஒரு அன்சஸ்டைனபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லையா? ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் மேட்ரிட் பார்சிலோனா கிட்ட இருந்த அளவுக்கு ஒரு அந்த லெவலில் இருந்த பிளேயர்ஸ் வந்துட்டு மற்ற கிளப்ஸ் கிட்டலாம் இல்லை. அதாவது ரொனால்டோ, பேல், பென்செமா, மாட்ரிச், க்ரூஸ், ஏன்னா அவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களோட பொசிஷன்ஸில் வந்துட்டு தேவர் த பெஸ்ட். பார்சிலோனாலேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெய்மார், சுவாரஸ், மெஸ்ஸி, இனியஸ்டா, ஷாவி, அவங்க லெவல்
அதாவது இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு லெவல் மேலே, மற்ற எல்லாருமே வந்துட்டு ஒரு லெவல் கீழே அப்படி இருந்தாங்க. மேபி பயன் மியூனிக்கு, அப்புறம் பயன் மியூனிக் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு க்ளோஸ்லி வந்துட்டு ஒரு சேம் லெவலில் மெயின்டைன் பண்ணாங்க. பட் இப்போ வந்துட்டு அப்படி இல்லை. எல்லா லீக்லேயுமே நிறைய டீம்ஸ் வந்துட்டு சேம் லெவலில் இருக்காங்க. ரியல் மேட்ரிடுக்கு வந்துட்டு அந்த ஒரு இது இல்லை இப்போ. அவங்க வந்துட்டு லைக் தே ஆர் பெட்டர் தேன் எவ்ரி ஒன். ஐ மீன் அவங்க பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இப்போ எம்பாப்பே, வினிசியஸ்லாம் ஆப்வியஸ்லி தேர் சம் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ். பட் அவங்க சேம் லெவல் கேலிபர் பிளேயர்ஸ் வந்துட்டு மற்ற கிளப்ஸ்லையும் இருக்காங்க. ஸோ இப்போவும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த இது ஒரு சர்டன் சிஸ்டம், ஒரு சர்டன் ஐடென்டிட்டியோட விளையாடாம பிளேயர்ஸ் பேஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் கார்லோ ஆன்சலோட்டி வச்சிருக்கீங்க, நல்ல கோச் தான் இல்லைன்னு சொல்ல. பட் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு அன்சஸ்டைனபிளாக போகும். இப்போ இது வந்துட்டு இன்னும் அப்படியே சஸ்டெயின் பண்ண முடியுமா இந்த இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா? ப்ரோ ஆக்சுவலி என்னன்னா பிளேயரோட லாக்கர் ரூம்னு ஒன்று இருக்கு ப்ரோ. ஏன்னா உங்களுக்கு அந்த லாக்கர் ரூம்ல அவ்வளோ பெரிய ஈகோ வந்துட்டு கிளாஷ் ஆகிறப்போ அந்த லாக்கர் ரூமை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு மேனேஜர் வேணும் எங்களுக்கு. இப்போ நீங்க ஆர்டேட்டாட்ட வந்துட்டு இந்த ரியல் மேட்ரிட் கொடுத்தீங்கன்னா லாக்கர் ரூம் தாங்காது. நீங்க வந்து இதே இந்த ரியல் மேட்ரிட்ட பெப்பு கிட்ட கொடுத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ரியல் மேட்ரிட்ட பெப்பு கிட்ட கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரியல சர்வைவ் ஆவாங்களா என்னன்னு தெரியல. பெப்போட டாக்டிக்ஸ்க்கு ஏத்த டீம் ரியல் மேட்ரிட் கிடையாது. ஆமா, ஏன்னா இப்போ ஒரு மேனேஜரா ஆர்டேட்டா வந்துட்டு கண்டிப்பா தூக்கிடுவாங்க. ஏன்னா ஆர்டேட்டா பெப்பு வந்துட்டு அவன் அவன்கிட்ட இருந்து தான் வந்தான். ஸோ அவன் வந்துட்டு கண்டிப்பா நான் சொல்றது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவான் ஆர்டேட்டா. இது ஆர்சனல்லே நிறைய பிளேயர்ஸ் கூட தான் உங்களுக்கு சண்டை வந்து வந்துச்சு, ஓசில், அவ்வமேங்க எல்லாரும். பட் அது ரியல் மேட்ரிட்ல பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு ஆர்டேட்டாவால. ரியல் மேட்ரிட்ல வந்துட்டு நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசா லாஸ்டா ஒரு மேனேஜருக்கும் ஒரு பிளேயருக்கும் வந்துட்டு சண்டைன்னு நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா வந்துட்டு ரொனால்டோக்கும் ஜிடானுக்கு முன்னாடி யார் இருந்தா? ஐயோ டக்குன்னு பேர் வரல. ஆன்ஸ்லோட்டி போனதுக்கு அப்புறம் லிவர்பூல் மேனேஜர் தான், பேரு டக்குன்னு வரல எனக்கு. ஒரே நிமிஷம் இருங்க. ரஃபா பெனிட்டஸ் ரொனால்டோட்ட போயிட்டு யாரோ ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்கர் ஜ்லாட்டனோ சம்திங் நாட் ஷோர், அவங்க வீடியோஸ் காமிச்சு நீ எனக்கு இந்த மாதிரி பாக்ஸ்குள்ள போகணும், நீ எனக்கு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணணுங்கிற மாதிரி ரொனால்டோக்கு சொல்லி கொடுக்குற. ரொனால்டோ வாஸ் லைக் ஈகோ ஹர்ட் ஆகும்ல, ஐ எம் த பெஸ்ட் பிளேயர் இந்த வேர்ல்ட்ரா, என்கிட்ட வந்துட்டு நீ இவன மாதிரி ஆடுறான்னா நான் என்னோட ஓன் டைம்ஸ்ல தான் ஆடுவேன். அப்போ இந்த மாதிரி ஈகோ கிளாஷ் ஆகிறப்போ உங்களுக்கு வந்துட்டு அது ஹோல்டு பண்ணணும். உங்களுக்கு மொரினியோட்ட வந்துட்டு அந்த ஒரு இது இருக்கும். மொரினியோ வந்து நான் சொன்னா நீ செய்யணும்னா பிளேயர்ஸ் கேட்பாங்க. மட்ரிட்ல பட் வந்துட்டு ஆக்சுவலி மொரினியோமே வந்துட்டு நிறைய சண்டை வந்துச்சு. அவன் இன்ஃபேக்ட் ஒசிலே வந்துட்டு அதனால தான் வந்துட்டு கிளம்புனா அப்படின்லாம் கூட வந்துச்சு. ஆமா ஆக்சுவலி நிறைய நடந்தது. ஆனா அந்த சீசன் வந்து 2012 சீசன் வந்துட்டு ரியல் மேட்ரிடோட ஃபுல் அட்டாக்கிங் ப்ராக்ரஸ் வெளியே எடுத்துட்டு வந்தது மொரினியோ தான். 100 பாயிண்ட் சீசன் சூப்பரா இருக்கும். கவுண்டர் அட்டாக், ஒன் டச் பாஸ் தான் ப்ரோ. நீங்க ஐ மீன் அந்த சீசன்ல சொல்லுவாங்க ரியல் மேட்ரிட் வந்து கார்னர் கன்சீட் பண்ணிட்டா the 80% சான்ஸ் வந்து மேட்ரிட்க்கு கோல். ஐ மீன் ரியல் மேட்ரிட் சைட்ல கார்னர் வந்துச்சுன்னா கோல் போயிடும். ஏன்னா கவுண்டர் அவ்வளோ ஸ்பீடா இருக்கும். நீங்க வந்து ஒரு ஃபிளாஷ் ஆஃப் செகண்ட்ல பால் இங்கே ஒருத்தர் மாறி மாறி லாஸ்ட்ல அங்க டீமரியா எடுத்துட்டு போயிட்டு இருப்போம். ஒரு அயாக்ஸ் கூட ஒரு கேம் யூசிஎல்ல கார்னர் எடுப்பாங்க, பால் எங்கடான்னு பாக்குறதுக்குள்ள ஃபிளாஷ் ஆஃப் த செகண்ட் அந்த சைடு டீமரியா ஓடிட்டு இருப்பான், பென்சிமா அந்த சைட்ல ஓடிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்டாக்கிங் செட் பண்ணி அந்த ஒரு என்ன சொல்றது அந்த அட்டாக்கிங் ஃபுட்பாலுக்கு ஒரு சீடே மொரினியோ தான் போட்டு போனது. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா இப்போ நீங்க கேட்ட கொஸ்டின்கே நான் வரேன். லாக்கர் ரூம் மேனேஜ் பண்ணணும், பெரிய ஈகோ கிளாஷ் ஆகாம மேனேஜ் பண்றது எந்த மாதிரி மேனேஜரை எடுத்துட்டு வந்தா டீம் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுல வந்துட்டு ரியல் மேட்ரிட் வந்துட்டு ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. ஏன்னா ஜிடேன் போனதுக்கு அப்புறம் கூட எங்களுக்கு நிறைய சான்சஸ் இருந்தது. ஆனா நாங்க ஆன்சலோட்டியை எடுத்துட்டு வந்தோம். ஏன்னா ஆன்சலோட்டி ப்ரூவன், ஐ மீன் மட்ரிட்ல ஒரு ப்ரூவன் கோச். 12 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சு கொடுத்த கோச். பிளேயர்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஐகானிக் லெஜெண்ட். ஜிடேனும் அதே தான். ஏன்னா ஜிடேன் கிளப் லெஜெண்ட். ஏன்னா இப்போ எங்களோட ஒரு புல் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்காவாசி பிரான்ஸ் பிளேயர் எதுக்கு மட்ரிட்ல ஆடணும்னு கேட்டா ஜிடேனோட ஐடால். இல்லைன்னா ஜிடேன் வந்து எங்களோட மெம்பர் ப்ரோ. ஆக்சுவலி he will go to players and convince them to play for us. எங்களோட போர்டுலே ஒன் ஆஃப் த மெம்பர் ஆக்சுவலி ஜிடான் இன்னுமே. ஸோ ஜிடான் புல்னு ஒன்று இருக்கும், ஜிடான் புல்னு ஒன்று மட்ரிட்ல இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு மட்ரிட்ல ஆடணுங்கிறதுக்கு ரீசன் ஜிடான். ஸோ ஒரு ஜிடான்ங்கிற மாதிரி ஒரு ஹை ப்ரோலிஃபிக் கோச் இருக்கிறப்போ
ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பெக்ட் வரும். ஏன்னா 2017 சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் யுவென்டஸோட ஃபர்ஸ்ட் லெக் முடிஞ்சதுக்கப்புறம் ஜிடன் ஜிடன் அந்த வீடியோ இன்னும் இருக்கு ஆக்சுவலி. அந்த நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹி வில் கம் அண்ட் டெல், சொல்லுவான் என்ன பண்ணணும், இன்னும் அட்டாக் போகணும், ஒரு பிளேயரையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 to 4 minutes கண்டினியூஸாக ஹி வில் கிவ் அ டாக். ஒரு ஆங்கிரி டோனில் தான் டாக் கொடுப்பான். எல்லா பிளேயரும் கேட்டுட்டு போவாங்க. செகண்ட் ஹாஃப் சூப்பராக ஆடுவாங்க. அந்த கேம் 4-1 நாங்கள் ஜெயிப்போம். அந்த சீசனில் வந்துட்டு தட் வாஸ் த பெஸ்ட் டிஃபென்சிவ் சைட் ஆஃப் யுவென்டஸ். அந்த சீசனில் வந்துட்டு அவங்க ஒரு 4 கோலை என்னமோ தான் கன்சிட் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலில் மட்டும் 4 கோல் நாங்கள் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக அடித்தோம். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு வந்துட்டு மேனேஜர் ரியல் மேட்ரிட் வில் கோ ஃபார் அ மேனேஜர் ஹூ என்ன சொல்கிறது, ஒரு கிளப் பிரசிடென்ட் என்ன சொல்கிறாங்களோ அது கேட்டு நடக்கிற மாதிரி ஒரு மேனேஜர்கிட்ட தான் போவாங்க. ப்ளஸ் லாக்கர் ரூம் என்ன சொல்கிறது, ஒரு ஃபியர். இப்போனா வினிஷியஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்ஸ்லோட்டி பார்த்து பயப்படுவோம். லாக்கர் ரூம்ல வந்துட்டு நாங்கள் கிண்டலாக சொல்லுவோம், இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு தாத்தா பெல்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறான், லிட்டரலி நடக்கும், போய் திட்டுவான். அந்த மாதிரி திட்டுறப்போ ஓகேன்னு கேட்டுட்டு வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு he will டெலிவர். ஏன்னா நீங்கள் இப்போ வினிஷியஸோட கரியரே எடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்ஸ்லோட்டி கீழே தான் அவனோட பெஸ்ட் சீசன் இருந்திருக்கும். அந்த ஒரு மூணு லாஸ்ட் 3.5 சீசன் he is so good. ஜிடேன் இருந்த வரைக்கும் வினிஷியஸ் வாஸ் அ சப் பிளேயர், சப்ஸ்டியூட்டாக வருவான், அசார்டு இல்லாதப்போ விளையாடுறது அந்த மாதிரி. ஆனால் ஒன்ஸ் ஆன்சலோட்டி வந்ததுக்கப்புறம் அசார்ட் ஃபிட்டாகவே இருந்தாலும் அசார்டை உட்கார வச்சுட்டு வினிஷியஸை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களோட லெஃப்ட் விங் வந்து நல்லா ஆடவே ஆரம்பித்தோம். நாங்கள் பென்சிமாக்கு சூப்பராக காம்ப்ளிமெண்ட் பண்ணி, நீங்கள் அந்த சீசன் எடுத்து பார்த்தீங்கன்னா பென்சிமாவோட பெஸ்ட் சீசன் எவர் பேலண்டர் சீசன். இவர் வினிஷியஸ் அதுக்கு அவன் பென்சிமா அந்த அளவுக்கு நல்லா ஆடினதுக்கு காரணம் ரொட்ரிகோவும் வினிஷியஸும் தான். சூப்பராக காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அவனுக்கு. ஸோ ஒரு கோச் என்ன சொல்கிறானோ அது பிளேயர் கேட்டு பண்ணாங்கன்னா த டீம் வில் பி குட். ஸோ எங்களுக்கு வந்துட்டு இந்த கோச் சொல்லணும், நான் இந்த பிளேயர் வாங்குறேன், நீ மேனேஜ் பண்ண, தே ஹாவ் டு பிளே வெல். இப்போ நீங்கள் ஐ மீன் ஆன்சலோட்டியே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, ஐ கேனாட் கோ அண்ட் டெல் டோனி க்ரூஸ் ஹவு டு பாஸ். ஏன்னா அவனுக்கு தெரியும் அங்கே என்ன பண்ணணுங்கிறது. நான் வந்துட்டு இது மாதிரி போயிட்டு வினிஷியஸ்ட்டை வந்துட்டு எப்படி விளாடணும்னு என்னால் சொல்லிக் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணுங்கிறது. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா எங்களோட சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் எல்லாமே வந்துட்டு தே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். ஆண்டோனியோ பின்டஸ்னு ஒரு ஃபிட்னஸ் கண்டிஷனர் கோச். ஸோ அந்த மாதிரி அவருக்கு பயப்படுவாங்க எல்லாருமே. ஏன்னா அந்த ஒரு டெக்னிக்கல் ஸ்டாஃபுக்கே அந்த அளவுக்கு பயப்படுவாங்க பிளேயர்ஸ், ஈவன் பேலு, ரொனால்டோ. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற மெத்தடாலஜிஸ் அந்த மாதிரி. ஏன்னா இப்போ மட்ரிட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெடரிகோ வால்வர்டே பாருங்க, ஹோல் 90 minutes விளையாடுவான். நீங்கள் ஒரு பார்ட் ஆஃப் சீசன் எடுத்து பார்த்தீங்கன்னா லூகா மாட்ரிச் 36 years, அப்போ நாங்கள் சொல்லுவோம் இப்போ இஸ் 39. ஸோ 120 minutes 130 minutes விளையாடுவாங்க. பிளேயர்ஸ் ஆர் தட் கேலிபர். ஸோ ஸ்கவுட் பண்ணுறப்பே அந்த மாதிரி பிளேயர் ஸ்கவுட் பண்ணிட்டு நம்ம ஹிட் ஆர் மிஸ் தான் ப்ரோ. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன், நாங்கள் வந்து ஒடேகார்டும் வால்வர்டேவும் ஒரே சீசனில் தான் வந்துட்டு நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். ஓகே, ஸ்கவுட் பண்ணி ஒரே டைமில் தான் உள்ளே கொண்டு வந்தோம். ஸோ ஒடேகார்ட் அந்த டைமில் வந்துட்டு ஒடேகார்ட் வாஸ் அ பிரைட் டேலண்ட். ஃபெடேக்கு முன்னாடியே ஹீ ஸ்டார்டட் லாலிகா டெபியூ வந்துருச்சு ஆக்சுவலி ஒடேகார்டுக்கு. ஆனால் என்னன்னா ஒடேகார்டை வந்து என்ன சொல்கிறது, இஸ் அ ஏர்லி ப்ளூமர் அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட் தி கேம். அந்த மாதிரி ஒரு பேஷன்ஸ் இல்லை ஒடேகார்ட்ட. ஆனால் ஃபெடேட்ட வந்துட்டு அந்த ஒரு பேஷன்ட் இருந்தது. ஓகே ஐ வில் கெட் மை டைம் அப்படிங்கிற ஒரு பேஷன்ஸ் இருந்தது. இட் டென்ட் எக்ஸ்பெக்ட் மச். ஆனால் ஒடேகார்டையும் நான் தப்பு சொல்ல முடியாது, பிகாஸ் அவன் வந்து ஆர்சனல்ல இப்போ நல்லா ஆடிட்டு இருக்கான். ஆனால் மோஸ்ட் ஆஃப் அவர் ஃபேன் பேஸ் வந்துட்டு வி ரேட்டட் ஹைலி. ஒடேகார்டை நாங்கள் ஹையாக ரேட் பண்ணோம். நாங்கள் வந்துட்டு ஒரு மோட்ரிச்க்கு ஒரு ஹேர் அந்த மாதிரி ஒரு பிளேஸில் பார்த்துட்டு டக்குன்னு கிளம்புறேன் அப்படிங்கிறப்போ எங்களால் அதை ஏற்றுக்க முடியல. ஸோ அதனால நாங்கள் வந்துட்டு இன்னுமே அப்பப்போ அவன் சொதப்பனா வன்மத்தை கக்கும், அது வேற. ஆனால் நாங்கள் வந்துட்டு ஃபெடே வெயிட் பண்ணி ஹி காட் இஸ் சான்ஸ். அவன் ஃபெடே வந்துட்டு டீமுக்குள்ள எடுத்தோன்னெல்லாம் வரல ப்ரோ. அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஹி கேம் இன்சைடு. மேனேஜரை கன்வின்ஸ் பண்ணணும், எடுத்தோன்னே யாரும் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ பிளேயர் அடாப்டபிலிட்டியும் ஒரு சைடு இருக்குது. கோச் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கோச் தான் போடுவாங்க. இப்போ அடுத்து எங்களுக்கு வந்துட்டு ஆன்சலோட்டி பீரியட் முடியுதுன்னா நாங்கள் டக்குன்னு ரேஷ் டெசிஷன் எடுக்க மாட்டாங்க கோச்சிங் சைடில். இதர் நல்ல அந்த லாக்கர் ரூம் தெரிஞ்ச கோச்சை தான் லாக்கர் ரூம் தெரிஞ்ச இதர்
பிளேயர் இப்போ ஜபி அலோன்சோ வராருன்னு வச்சுக்கோங்களேன். ஜபி அலோன்சோ அந்த லாக்கர் ரூம்ல விளையாண்ட ஒரு பிளேயர், ரியல் மேட்ரிட்ல விளையாண்ட ஒரு பிளேயர், ஆன்சலோட்டி கீழே விளையாண்ட ஒரு பிளேயர். அவனுக்கு தெரியும் நம்ம டீம் நம்ம எப்படி எடுத்துட்டு போகணுங்கிறதுக்கு. அதுவும் இல்லாம கிளப் லெஜண்ட். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காவே வந்துட்டு பிளேயர்ஸ்க்கு ஒரு ரெஸ்பெக்ட் வரும். ஓகே ஈஸ் அவர் கிளப் லெஜண்ட், அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் வரப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு பயம் வரும். ஓகே வி ஷுட் இம்ப்ரெஸ்ங்கிற அந்த ஒரு இதுதான். இப்போ இஃப் பிளேயர் கோஸ் அகைன்ஸ்ட்னா பெரஸ் வந்து தயங்கவே மாட்டான் ப்ரோ பிளேயரை விற்கிறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் வரான பீக்ல இருந்தப்போ வரான வந்து யுனைடெடுக்கு வித்தான், அதே மாதிரி கசிமீரோவையும் வித்துட்டான். ஸோ அது இல்லாமல் நிறைய டேலண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்க ஸோ ஆல் இஸ் பிஸ்னஸ் மைண்டட் ப்ளஸ் கிளப்பும் ஃப்ளோரிஷ் ஆகணும். ஸோ இது ரெண்டு தான் பார்ப்பான். அதனால வந்துட்டு எனக்கு இதர் அடுத்த சீசனே இன்னொரு ஆன்சலோட்டி இந்த சீசன் சூப்பராக பண்ணி ட்ராஃபி திருப்பி இன்னொரு ஒரு யூசிஎல் ஜெயிச்சு கொடுத்துட்டானா கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுவாங்க டில் ஜபி வருவானா. வரலன்னா தே வில் கோ பேக் டு ஜிடேனை கன்வின்ஸ் பண்ணுவாங்க, நீ வந்து ஒரு சீசன் எனக்கு பண்ணி கொடு. ஜிடேனும் வருவார், ஈ ஓன்ட் டெல் நோ. ஏன்னா ஜிடேனுக்கு வந்துட்டு மேட்ரிட் ரொம்ப பிடிக்கும். ஹி வில் செட் அப் ஒரு அடுத்த கோச் ரெடியாக இருப்போ ஹி வில் டீமை வந்து கரெக்டாக அந்த டிரான்சிஷன் பண்ணி கொடுத்துட்டு ஹி வில் லீவ். ஸோ இந்த சாரி ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஆக்சுவலி எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆன்சலோட்டிக்கு வந்துட்டு டாக்டிக்ஸ் வந்து நம்ம வந்து ஹாஸ் ஒரு நீங்கள் எங்கள் கேம் பிளே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கேம் ஒரு மாதிரி ஆடுவோம் நாங்கள். இப்போ நீங்கள் லிவர்பூல் மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹை ப்ரெஸ் டீம்னா நாங்கள் வந்துட்டு டைரக்ட் கவுண்டர் ஆடுவோம் ஃபுட்பால். ஸோ அந்த இப்போ நாங்கள் சிட்டி மாதிரி டீம்னா சிட்டிட்ட பொசஷன், அவனோட மெயின் நேமே பொசஷன் ஃபுட்பால். பால் எப்படியும் எங்களுக்கு வரப்போறது இல்லை, வந்தாலும் நீ வந்து ப்ரெஸ் பண்ணி என்கிட்ட வந்து பாலை பிடிங்கிடுவேன். எங்களுக்கு ஒரே ஆப்ஷன் என்னன்னா சிட் பேக் பண்ணி கவுண்டர் அட்டாக் போடணும். அது வந்துட்டு நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஜிடான் இருந்தப்போ சிட்டி கிட்ட ஒரு வாட்டி தோப்போம். நான் வரானோட மிஸ்டேக்ல வந்துட்டு கேப்ரியல் லீசஸ் கோல் போடுவான், ஒரு 2 கோல் போடுவான்னு நினைக்கிறேன். அந்த இதில் வந்துட்டு நாங்கள் வந்து எங்களோட நேச்சுரல் கேம் ஆட பார்த்து வி ஃபெயில்டு. அதுக்கப்புறம் ஜிடான் ஆன்சலோட்டி வந்தப்போ நாங்கள் லேட் கம்பேக் கொடுப்போம். அதில் அப்புறம் அடுத்ததுல வந்துட்டு எங்களை ப்ரூட்டலாக வின் பண்ணுவாங்க சிட்டி 4-0ன்னு சொல்லிட்டு எத்திஹாட்ல. ஸோ அப்போதான் வந்துட்டு ஓகே இஃப் இட்ஸ் சிட்டினா வி ஹாவ் டு சிட் பேக் அண்ட் வெயிட் ஃபார் த மிஸ்டேக். அவன் பண்ணுற மிஸ்டேக்கை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணி கோல் போடணும். அந்த ஒரு சான்ஸ் தான், அதை கரெக்டாக பண்ணாங்க மேட்ரிட். ரொட்ரிகோ பண்ணான் ஆக்சுவலி. ரொட்ரிகோ வினிஷியஸ் காம்ப்ளிமெண்டட் ஈச் அதர் அண்ட் வென்ட் ஃபார் அ கோல். ஸோ இப்போ அதே டாக்டிக்ஸ் திருப்பி ஒர்க் அவுட் ஆகுமானா தெரில, ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா பெப் நெக்ஸ்ட் டைம் வரப்போ, ஏன்னா பெப் பற்றி உங்களுக்கு தெரியும், ஒரு டீம் போகிறப்போ ஸ்டடி பண்ணிட்டு போவோம். அது பேஸ் பண்ணி தான் கொஸ்டினும். ஏன்னா இது வந்துட்டு சாம்பியன்ஸ் லீக்ல இது வந்துட்டு பாசிபிள் ஒரு நாக் அவுட் கேம்ஸ். ஏன்னா நான் சொன்ன மாதிரி லைக் ஒரு மேனேஜரோட டாக்டிக்ஸ் வந்துட்டு பிச்சில் கொண்டு வந்து விடுற வரைக்கும் தான். பிச்சில் வந்துட்டு அந்த அக்கேஷனை பேஸ் பண்ணி பிளேயர்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான். அது வந்துட்டு ரியல் மேட்ரிட் பிளேயர்ஸ் வந்துட்டு அவங்க அளவுக்கு யாராலையும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. பட் லீக் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது ப்ரீமியர் லீக் கிளப்ஸுக்கு வந்துட்டு மெயின் அப்ஜெக்டிவ் வந்துட்டு எப்போவுமே லீக் தான். அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு சாம்பியன்ஸ் லீக். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீக் ஜெயிக்கணும் அப்படின்னா வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு ஒரு டாக்டிக்கல் செட்டப் இருக்கணும். அது வந்துட்டு உங்களுக்கு இத்தனை வருஷம் ஓகே, நான் வந்துட்டு கண்டிப்பாக ஒத்துப்பேன். ஏன்னா இந்த ரொனால்டோ, பேல் அவங்க எல்லாம் இருந்த டைமில். பட் இப்போ வந்துட்டு பார்சிலோனா வந்துட்டு தே ஆர் ஆல்மோஸ்ட் சிமிலர்லி ஸ்ட்ராங் as ரியல் மேட்ரிட். அதே மாதிரி ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு லீக்ல வந்துட்டு இது எப்படி சஸ்டைனபிளாக இருக்குமா? நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் அண்ட் டாக்டிக்கல் செட்டப். இப்போ ஷாபி அலோன்சோ சைன் பண்ணால் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா அவனோட ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா ஹி ஹாஸ் இஸ் ஓன் ஃபிலாசபி. அது பேஸ் பண்ணி தான் பயர் லெவர்குசன் வந்துட்டு ஆடுறாங்க. அதே மாதிரி இப்போ பெப் எடுத்துக்கிட்டா பெப் அவனோட ஒரு இது இருக்குது, அவனோட ஃபிலாசபி, அது பேஸ் பண்ணி தான் ஆடுவான். இது வந்துட்டு ப்ரீமியர் லீக்ல வந்துட்டு இப்போ இருக்கிற எல்லா கிளப்ஸுமே அப்படிதான். மெயின் இது வந்துட்டு கோச். ஏன்னா கோச் செட்டப், ஃபிலாசபி, அதுக்கேற்ற பிளேயர்ஸு, அதுக்கேற்ற எல்லாமே இருந்தால் தான் லீக் ஜெயிக்க முடியும். ஸோ பட் லா லீகாவில் வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு ரியல் மேட்ரிடுக்கு, பட் பார்சிலோனாக்கு வந்துட்டு அதனால தான் லீக் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இது லீக் டைட்டில் அதிகமாக ஜெயிச்சது பார்சிலோனா தான். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு தே ஹாவ் தட் ஐடென்டிட்டி. பெப்ல இருந்து லூயிஸ் என்ரிக், ஈவன் எர்னஸ்டோ வால்வர்டே
ஆமா. வால்வெர்டே வந்தப்போ கூட வந்துட்டு லீக்ல வந்துட்டு நல்ல டாமினன்ஸ் இருந்துச்சு. அந்த பீரியட்ல பார்சிலோனாக்கு. நான் அப்போலாம் கொஞ்சம் ரெகுலரா பார்த்துட்டு இருக்கேன். பட் ரியல் மேட்ரிடுக்கு வந்துட்டு ஐ மீன் ஆப்வியஸ்லி பிளேயர்ஸ் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நல்ல பிளேயர்ஸ் தான். நீங்கள் வந்துட்டு பாசிபிளி இந்த வருஷத்தோட டாப் 3 பேலாண்டர் கண்டெண்டர்ஸ் வேறு இருக்கீங்க. பட் வந்துட்டு இது லாங் டேர்மில் இது வந்துட்டு சஸ்டெயினபிளாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? லீக் ஆக்சுவலி பெர்ஸ்பெக்டிவ்ல நாங்கள் வந்து ஒரு ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ ஒரு இயர் லீக் ஜெயிச்சுட்டு அதை டிஃபெண்ட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. மோர் தென் ம் ஒரு ஒரு 1.5 டெக்கேட் மேலே ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ அதுதான் சேலஞ்சே மட்ரிடுக்கு. இப்போ சும்மா இல்லை, நீங்கள் வந்துட்டு இப்போ என்ன சொல்றது, பெரஸ் வந்து ஹி won't hesitate டு sack த கோச். ம் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பிரசிடென்ட். ஸோ இப்போ வந்து லீக்ல வந்துட்டு என்ன இஷ்யூனா, எவ்ரி டீம் வில் ஹாவ் அ டாக்டிக்ஸ். இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரே டீம் எடுத்துக்கோங்க. வேலடோலேட் கூட நாங்க ஆடினோம். பார்சோனாவும் ரியல் வேலடோலேட் ஆடினாங்க. தே ஸ்கோர் 7-0. ஆனால் எங்களால் 3 கோல் தான் போட முடிஞ்சது. ஏன்னா தே வில் see the team and how they plays. ஸோ இப்போ மட்ரிட்லாம் ப்ராப்பர் ஃப்ளாஷி விங்கர் இருக்கான். ஸோ அப்படின்னா நம்ம வந்து சிட் பேக் பண்ணிட்டு அவங்கள அட்டாக் பண்ண விடாம நம்ம கவுண்டர்ல கோல் போடலாம், இல்லைன்னா செட் பீஸ்ல கோல் போடலாம் தான் வருவாங்க. நான் இப்போ இது எப்படி எப்படி கவுண்டர் ஆகுதுன்னா, நீங்க சிட்டி கிட்ட இதானே பண்ணீங்க, அதே தான் உங்கள்கிட்ட ரிப்பீட் ம் பண்றாங்க, ஏன் கம்ப்ளைண்ட் பண்றீங்கிற மாதிரி வருது. நான் சொல்றேன், டிஃபென்சிவ் அப்ரோச் இஸ் ஆல்சோ டாக்டிக்ஸ். ஏன்னா டிஃபென்ஸ் பண்ணணும் ப்ராப்பரா. ஸோ இப்போ இதுல பெரிய சேலஞ்சே எங்களுக்கு என்னன்னா, இந்த மாதிரி நாங்க வந்து இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு எங்களுக்கு பெயில் அவுட் பண்றதுக்கு இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ் வேணும். இப்போ வந்துட்டு சப்போஸ் இப்போ ஒரு ஆங்கிள் வந்துட்டு எம்பாப்பே கிட்ட பால் மாட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிளாஷி ஸ்டெப் ஓவர்ஸ் போட்டு பாட்டம் கார்னர்ல டைட் கார்னர்ல ஃபினிஷ். ஏன்னா அந்த எபிலிட்டி எம்பாப்பேட்ட இருக்கு. ஏன்னா எம்பாப்பே நிறைய வாட்டி காமிச்சிருக்கான், டைட் கார்னர் லைட்டா இன்ச் ஸ்பேஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடுவான். இப்போ ஒரு ஒரு ப்ராப்பர் கவுண்டர் சான்ஸ் கிடைக்குது, லாங் பால் போட்டால் வினிஷியஸ் எடுத்துகிட்டு போயிடுவானா, வினிஷியஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இவள் எதர் பாஸ் ஸ்கொயர் பண்ணுறதோ இல்லை கோல் போடுறதோ, அந்த மாதிரி எபிலிட்டி. ஸோ அதனால தான் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக வந்துட்டு எங்களோட ஸ்கவுட்டிங் சிஸ்டமே வந்துட்டு எல்லா டைப் ஆஃப் பிளேயருமே வந்துட்டு ஸ்கவுட் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கள் ஐ மீன் எப்பயுமே நீங்கள் வினிஷியஸ் ரொட்ரிகோ 2 பேருமே வந்துட்டு இதை ஆடிட்டு தான், ஐ மீன் என்ன சொல்கிறது, எங்களோட பி டீம் ஆடிட்டு தான் மெயின் டீமுக்கே டெபியூ பண்ணுவாங்க. ஏன்னா பண்ணாங்க. மோஸ்ட் ஆஃப் தி யங் ரெக்ரூட்டர்ஸ்லாம் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். ஐ மீன் ப்ரூவன் டேலண்டட் லைக் கமவிங்கா அந்த மாதிரி பிளேயர் தான் நாங்கள் டேரெக்டாக மெயின் டீமுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள். ஆனால் வினிஷியஸ் ரொட்ரிகோலாம் வந்துட்டு அவுட் சைட் த யூரோப்னால, ஏன்னா நாங்கள் வந்து அதே மாதிரி ஒரு வினிஷியஸ் ரொட்ரிகோ மாதிரி இன்னொரு ஒரு பிளேயர் சைன் பண்ணோம். அவர் பேரு ரெய்னர் ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனா அது வந்து ஆக்சுவலி ரைட் ஃபுட்டட் பிளேயர், நல்ல ரைட் விங்குன்னு சொல்லி தான் நாங்கள் சைன் பண்ணோம். டாட்மெண்ட்க்கு லோன்ல அமிச்சோம். பட் பெருசா எதுவும் ப்ரூவ் பண்ணல. நாட் ஷோர் இப்போ எங்க இருக்கான். எங்களோட இதெல்லாம் இருக்கு லோன்ல தான், ஐ மீன் ஏதோ ஒரு கிளப்ல லோன்ல இருக்காங்க, நாங்கள் அது ஃபாலோ பண்ணல. ஸோ இந்த மாதிரி சில பிளேயர்ஸ் வந்து ஃப்ளாப் ஆகலாம், சில பிளேயர்ஸ் வந்துட்டு கிளிக் ஆகலாம். பார்சோனாவோட கன்சிஸ்டன்சி என்னன்னா, தே ஹாவ் அ ஃபிக்ஸ்டு ஃபிலாசபி. நாங்கள் இதை விட்டு வெளியவே போக மாட்டோம், நாங்கள் இதுதான் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஆடுவாங்க. அவங்களுக்கு பெயில் அந்த அந்த சிஸ்டம்ல நல்லா ஊறி போன பிளேயர்ஸ் தான் அவங்க வச்சிருந்தாங்க. நீங்கள் அவங்க இனியஸ்டா, சவி, புஸ்கேட்ஸ், மெஸ்ஸி, ஜோடி ஆல்பா, பிகே, இந்த மாதிரி பிளேயர்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அகாடமி பிளேயர்ஸ் எல்லாமே. ஸோ அவங்க அந்த ஒரு ஃபிலாசபிலே வளர்ந்து வந்தவங்க எல்லாமே. ஸோ அவங்க வந்துட்டு சின்ன வயசுலேயே ஒன்றா ஆடினவங்க, மெயின் டீமில் வரப்பையும் ஒன்றா ஆடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ தே நோ ஈச் அதர். நீங்கள் இப்போ ஜோடி ஆல்பா, மெஸ்ஸி கனெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு அண்டர் ரேட்டட். ஆக்சுவலி நிறைய பேர் பேசவே மாட்டாங்க. ஆனால் ஜோடி ஆல்பாக்கு தெரியும், கண்ணை மூடிட்டு நான் இப்போ இங்கே பால் பாஸ் பண்ணால் மெஸ்ஸி அங்கே இருப்பான் அப்படிங்கிறது தெரியும் அவருக்கு. மெஸ்ஸியோட இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் தான் ஐ மீன் மெஸ்ஸியோட இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ், ஜவினியஸ்டாவோட இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ், புஸ்கேட்ஸோட இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் எல்லாம் கம்பைன் ஆச்சு. ஸோ அதனால அவங்க வந்து நல்லா சஸ்டெயின் ஆனாங்க. ஆனால் இதுவே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சு. அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க அதே ஃபிலாசபியை அடாப்ட் பண்ண பார்த்து தோத்து போனாங்க. அவங்க வந்துட்டு இப்போ ஜவி போனதுக்கு அப்புறம் ஒரு சீசன் நல்லா ஆடினாங்க, நெய்மாரை வச்சு தே வெண்ட் ஆன் வினிங் ட்ரபிள். அதுக்கப்புறம் இனியஸ்டா போனதுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஒரு மிட்ஃபீல்டே வந்துட்டு அமையல. அவங்க வந்துட்டு அந்த ஃபிலாசபி தான் நாங்க ஆடுவோம், டிக்கி டக்கா தான் ஆடுவோம் அப்படின்னு சொல்லி ராக்கிட்டிச் வரைக்கும் நல்லா அந்த மாதிரி
நல்லா ஆடினாங்க. ம் அதுக்கப்புறம் அவங்க அந்த ஃபிலாசபிலே தான் நாங்க இருப்போம். அதை விட்டு நாங்க வெளியே வரமாட்டோம்னு சொல்லி தான் அவங்க அதுக்கு ஏத்த கோச் சைன் பண்ணாங்க. ஆனா ம் யாருமே செட் ஆகல. எல்லாருமே சாக் பண்ணிட்டே இருந்தாங்க. எர்னஸ்டோ வால்வர்டே, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் 2 3 கோச் வந்தாங்க. ஈவன் ஜவியே வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு ஒரு லாலிகா சீசன் ஜவி வந்து ஃபுல்லா டிஃபென்சிவா தான் இருந்து ஜெயிச்சிருப்பான். 1-0, 2-1 அந்த மாதிரி தான். அதுக்கு மேல பெருசா ஸ்கோர் ஷீட் போகாது. அந்த மாதிரி தான் ஜெயிச்சாங்க லீகா. ஸோ இப்போ நீங்க ஒரு ஃபிக்ஸ்டு ஃபிலாசபில வந்துட்டு நீங்க போலாம். ஆனா அதுக்கு ஏத்த பிளேயரை கரெக்டா ரீப்ளேஸ்மெண்ட்ல நீங்க சைன் பண்ணீங்கன்னா நல்லா ஷைன் ஆகலாம். ம் இப்போ மட்ரிட்டுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு ஃபிலாசபி வந்து எங்களுக்கு வந்து சொல்ல போனா கவுண்டர் அட்டாக் தான். அட்டாக் பண்ணணும். ம் நான் ஒரு பொசிஷன் வச்சுட்டு ஒரு மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவரேஜா ஒரு 50% பொசிஷன் இல்ல 60% பொசிஷன் தான், அதுக்கு மேல போக மாட்டோம் நாங்க. வச்சு டைரக்ட் அட்டாக், கோல், கிராஸ், விங்கர்ஸ் கிராசிங், ஸ்ட்ரைக்கர் வந்து அவுட் ஆஃப் பொசிஷன்ல இருந்து வந்து இது பண்றது, அந்த மாதிரி தான் வந்து எங்களோட கேம் பிளே இருந்தது. நீங்க இப்போ இப்போ பென்சிமா போனதுக்கு அப்புறமும் நாங்க ஒரு லீக் ஜெயிச்சோம், ஒரு யூசிஎல் ஜெயிச்சோம். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் த பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நாங்கள் வந்துட்டோம். எந்த பிளேயர் போட்டாலுமே வந்துட்டு அடாப்டபிலிட்டி ஆயிப்பாங்க. இப்போ வந்துட்டு பார்சலோனாவோட கதை வந்துட்டு அவங்க அந்த ஃபிலாசபி ஒரு டெக்கேடு நல்லா கிளிக் ஆச்சு. அதுக்கு ஏற்ற பிளேயர் அவங்க வச்சிருந்தாங்க. அந்த பிளேயருக்கு வந்து நிறைய ஆஃபர் வந்தாலும் அவங்க போல. அவங்க அந்த கிளப்புக்கே ஸ்டிக் ஆகி ஒரு ஒரு இதில் மெஸ்ஸி சொல்லுவார், இது மாதிரி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு லாஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸில் 8 லாலிகா அடிச்சிருக்கோம். இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ம் நீங்கள் ஃபேன்ஸ் நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு நாங்கள் 8 லீக் அடிச்சிருக்கோம், இந்த வருஷமும் நாங்கள் இது பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல ஒரு மீம் வரும். இந்த மாதிரி வந்துட்டு சாம்பியன்ஸ் லீக் வில் கம் சாம்பியன்ஸ் பேக் லீக் டு வில் கம் டு பேக் டு பார்சலோனா. கேம்ப் நோ அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்துட்டு மெஸ்ஸி அழகா சொல்லியிருப்பான். நாங்க வந்து நீங்க பின்னாடி வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க நினைச்சு பார்ப்பீங்க, நாங்க லாஸ்ட் 10 இயர்ல வந்து 8 இயர் லாலிகா நாங்க ஜெயிச்சிருக்கோம், அது எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது விஷயம் உங்களுக்கு இனிமேதான் புரியும் அப்படிங்கிற மாதிரி அப்பவே ஹிண்ட் கொடுத்துருப்பான். ஏன்னா லாலிகா ஜெயிக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்க வந்துட்டு கன்சிஸ்டண்டா இருக்கணும். இப்போ பிரீமியர் லீக் எப்படி டாமினேட் பண்றான் ஒரு ஃபிக்ஸ்டு ஃபிலாசபி வச்சுட்டு. ஆனா உங்களுக்கு வந்துட்டு அதுக்கு சூட்டபிள் பிளேயர்ஸ் இல்லைன்னா யூ ஹாவ் டு அடாப்ட். ம் ஓகே, அடாப்ட் பண்ணிட்டு ப்ரோ எப்படி நம்ம இன்னொன்று டீமுக்கு எது சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ சந்தோஷ். ஆக்சுவலி நீங்கள் லாலிகா பற்றி பேசிட்டு இருக்கீங்க. இந்த சீசன் வந்து அட்லட்டிகோ மேட்ரிடோட ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அவங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆக்சுவலி அது யா அது அதை பத்தி பேசலாம் ப்ரோ. நானும் பேசலாம் தான் இருந்தேன் ஆக்சுவலி யா அத்லெட்டிகோ மேட்ரிட் பத்தி. இப்போ என்னன்னா பார்சலோனா இந்த சீசன் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னு எடுத்து வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு டிக்கிடாக்கா கேம் இல்லை, தே ஆர் பிளேயிங் ஃபிளிக் பால். ஓகே, ம் 7 கோல் லாஸ்டா பார்சலோனா இந்த மாதிரி 7-0 டாமினேட் பண்ணி பார்த்ததெல்லாம் வந்துட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. லாஸ்டா பெட்டிஸோட ஒரு கேம் பண்ணுவாங்க, 5-0 ஜெயிப்பாங்க. ஓகே, ஆனா அந்த 7-0 கேம் வந்துட்டு பியூர் அட்டாக்கிங் கேம் ப்ரோ. சூப்பரா அட்டாக் பண்ணாங்க, நல்லா இருந்தது பார்சலோனாவோட கேம். ஸோ அதுதான் இப்போ வந்துட்டு பிளேயர்ஸ் வந்துட்டு பட் ஃபிளிக்கு தெரியுது, ஓகே ஐ ஹாவ் குட் பிளேயர். அட்லெட்டிகோவுமே வந்துட்டு எனக்கு பெருசாக அவங்க வந்துட்டு இன்னும் கிளிக் ஆகலை. ஏன்னா ஜூலியன் ஆல்வாரெஸ் வந்தான், அவனும் வந்துட்டு பெருசாக கிளிக் ஆகலை. ஸோ ப்ரோ ஆக்சுவலி அட்லெட்டிகோ மேட்ரிட் வந்துட்டு செம்ம, ஐ மீன் நல்ல ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் ப்ரோ. லே நார்மண்ட்னு சொல்லிட்டு ஒரு டிஃபெண்டர் வாங்கியிருக்காங்க, ம் ஆமாம். ஜூலியன் அல்வாரஸ் வாங்கியிருக்காங்க, சொர்லோத் அதுக்கப்புறம் வந்துட்டு அலெக்சாண்டர் சொர்லாத் சொர்லோத் வாங்கியிருக்காங்க, வில்லாரியல் ஸ்ட்ரைக்கர். ஆக்சுவலி அந்த அலெக்சாண்டர் சொர்லாத் வந்துட்டு ரியல் மேட்ரிட் கூட 4 கோல் அடிச்சான் ஒரே கேம்ல. ம் சூப்பர், நல்ல ஸ்ட்ரைக்கர் லீகால அவன். ஸோ சார்லோத் வாங்கியிருக்காங்க. தே ஆஃப்லோடட் மொராட்டா. ம் அது ஒரு யா நல்ல சைன் அவங்களுக்கு. அந்த மொராட்டா வச்சுக்காம அவனை தள்ளி விட்டாங்க நல்லதா. ஸோ இப்போ என்னன்னா இந்த பிளேயர் இப்போ வந்துட்டு நீங்க இவன் சிமியோனே பெஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ரோ. சிமியோனே எடுத்துக்கோங்க, தே வில் பிளே ஹராம்பால், ஐ மீன் ம் டிஃபென்சிவ் ஃபுட்பால். அவன் எப்படின்னா, நான் வந்து டிஃபென்சிவ் தான் ஆடுவேன், எனக்கு வந்துட்டு நல்லா டிஃபென்ஸ் பண்ண தெரிஞ்ச பிளேயர் போதும், நான் அட்டாக்கு வந்துட்டு நான் கிரேஸ்மேன் வச்சு பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைப் ஆஃப் கோச்சு. ஸோ அந்த மாதிரி கோச்லாம் வந்து அந்த அந்த மாதிரி சிஸ்டமில் நீங்கள் விளாடணுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜூலியன் ஆல்வாரஸ் வந்துட்டு எந்த சிஸ்டம்ல இருந்து வந்தான், பெப் சிஸ்டம். பெப்பில் நீங்கள் எப்படி மாற்றி மாற்றி பாஸ் போட்டுட்டு பாக்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் கோல் போடுறது, அந்த மாதிரி ம் ஒரு சிஸ்டம். அந்த மாதிரி ஒரு பிளேயரை எடுத்துகிட்டு வந்து நீ டிஃபெண்ட் பண்ணு, ட்ராபேக் பண்ணுனா அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ப்ரோ. ஆக்சுவலி சார்லாத்துக்கும் அதே தான். ஆனால் நீங்கள் ம் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு அட்லெட்டிகோ மேட்ரிட் வந்துட்டு என்னன்னா ஜென்ரலாகவே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அட்லெட்டிகோவில் வந்துட்டு அட்டாக்கர்ஸ் வந்துட்டு கஷ்டப்படுவானுங்க. மற்ற டீமில்
நல்லா ஆடுறவனுங்க கூட லைக் நேஷ்னல் டீம்ஸுக்கு நல்லா ஆ பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க கூட வந்துட்டு சிமியோனி கீழே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, ஆனா என்னன்னா அவங்க மொராட்டா அந்த தவிர. சிட் பேக் அண்ட் கவுண்டர்ல வந்துட்டு டிரான்சிஷன் நல்லா இருக்கும் ப்ரோ அவங்க கிட்ட. ம் பால் டிஃபென்சிவ்ல பால் புடுங்கிட்டு அடுத்தடுத்து, ஏன்னா கிரேஸ்மேனோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் அதுதான். அவன்கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா கரெக்டா பிளேயரை பார்த்து பால் பால் ப்ரோக்ரஷன்ல வந்து மூவ் பண்ணி விட்டுருவான் அவங்களுக்கு. லாஸ்ட் மினிட்ல அவன் ஃபினிஷ் பண்ணுவான், இல்லைன்னா அவன் யாருக்காவது செட் பண்ணுவான், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இதுல வந்துட்டு நான் எனக்கு தெரிஞ்ச அட்லெட்டிக்கோட லாஸ்டா ஒரு சூப்பரா ஆடின ஸ்ட்ரைக்கர்னு சொல்ல போனா நான் வந்து இவன் சொல்லுவேன். அவன் பேர் என்ன, செல்சிக்கான் நானு. ஐயோ டக்குன்னு இப்பதான் பெர்னாண்டோ பேர்லாம் டோரஸ். மறக்கும் எனக்கு. டாரஸ். டாரஸா டோரஸ் இல்ல ப்ரோ, இல்ல டோரஸ் இல்ல ப்ரோ, இது ஃபெலிக்ஸா டியோகோ கோஸ்டா ப்ரோ. டியோக் கோஸ்டா யா. ஆமாம். கோஸ்டா கோஸ்டா வந்து நல்லா செட் ஆகணும். ஐ மீன் அந்த மாதிரி ஒரு கேம் பிளேக்கு வந்துட்டு அவன் ஜென்ரல் கேமே அவனுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபிசிக்கலான கேம் அவனுக்கு. அவன் ஃபிசிக்கல் ப்ரீமியர் கேம். லீக்ல இருந்தப்போ அதுதான் வந்துட்டு சமகாண்டா இருக்கும், அடி அடி நடிப்பான் போட்டு எல்லாரும். ப்ரோ. ஆக்சுவலி அந்த சீசன் செல்சி லீக் ஜெயிச்ச சீசன் ம் நினைக்கிறேன். சூப்பரா ஆடுவான் ப்ரோ அவன். இல்ல ஆக்சுவலி ஸோ அந்த மாதிரி அட்லெட்டிக்கா கேம் பிளேவே வந்து ஒரு மாதிரி அழுக்கா ஆடுவாங்க. இல்ல ஒரு மாதிரி டேக்கிள் பண்றது வேணும்னே ஒரு மாதிரி. அவன் கூட ஆடுறதுக்கே கடுப்பா ஃபர்ஸ்ட் இருக்கும். டேஸ் இந்த வந்து சாம்பியன்ஸ் ஆமா லீக்ல யூரோப்பா நாங்க லீக்ல மேட்ச் அப் வந்துச்சுன்னா ஒரு சமகாண்டா சீசன் இருக்கும் அவனுக்கு கூட யூசிஎல் ஆடுறதுக்கு. யூசிஎல் ஆடினோம். அது என்ன சொல்ற, லிட்டரலா வந்து வேணும்னே வந்து டேக்கிளே இருக்காது, வேணும்னே வந்து ஒரு அது மாதிரி சில மத்தவங்க காலை டீம்ஸ்லாம் இருக்கு, உடைக்கிற மாதிரி வருவாங்க. அத்லெட்டிகோ, அதே மாதிரி இந்த வியாரியால், செவியா, இவனுங்கிட்டலாம் வந்துட்டு இந்த தனி எபிசோடே போடலாம் நம்ம. இந்த யூரோப்பா லீக் சாம்பியன்ஸ் லீக் வந்துட்டு வந்துருவானுங்க ஆக்சுவலி ஒரு 4 பேர். யுனைடெட் ஃபேன்ஸுக்கு தெரியும் செவியா பத்தி. எல்லா அவங்க பத்தியும் கூட தெரியும் ஃபைனல் செவியா. தோப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இல்ல செமிஃபைனல்ஸ் தான் செவியா கூட நீ தோப்போம். வில்லரையல் கூட தான் ஃபைனல்ஸ் தோப்போம். வில்லேரியல் கூட லிவர்பூல் தோப்பாங்க சாம்பியன்ஸ் லீக்ல. செவியா ஆமா கூடயும் தோப்பாங்க. ஆமா. ஆமா எமரி. லிவர்பூல் வந்து வில்லேரியலோட தோப்பாங்க. ஆக்சுவலி செகண்ட் லெக் வந்து ஏதோ கம்பேக் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் வில்லேரியல். அதுக்கப்புறம் பயன் மியூனிக்கோட வில்லேரியல் விளாண்டு பயன் மியூனிக் வில் வின். ஸோ ம் ஒரு சீசன் லிவர்பூல் வெளியே போயிடுவாங்க ஏர்லியாவே. இதே மாதிரி இட்டாலியன் கிளப்ஸும் செம கடுப்பாக இருக்கும் விளாட. இந்த இன்டர் மிலானு, அதே மாதிரி நாப்போலி. நாப்போலி, இவனுக்கு கூட ஆடுறதுக்குலாம் வந்துட்டு செம கடுப்பாக இருக்கும். யுவென்டஸும் அதான் ப்ரோ, சில சமயம் கடுப்பா இருக்கும் யுவென்டஸ் விளாடுறதுலாம். ஆனா பாசிபிலிட்டிஸ் அவங்களெல்லாம் மீட் பண்றதுன்னா இதர் செமிஃபைனல் இல்லைன்னா ஃபைனல்ல மீட் பண்ற மாதிரி தான் வரும். நீங்க ம் அத்லெட்டிகோ மேட்ரிட் ரெக்கார்டை எடுத்து இல்ல பாருங்களேன் ப்ரோ, ப்ரோ. அவன் தோத்த 2 அது ஃபைனலுமே வந்து ரியல் இது மேட்ரிட் கூட மாறி தான். இருக்குல்ல, ஆமாம் இப்ப ஃபார்மேட் மாறி அவன் இருக்குல்ல. அவன் அவன் தோத்த ஒரு செமிஃபைனல் ரியல் மேட்ரிட் கூட. ஆ ஆமாம். ஆக்சுவலி இப்போ இந்த ஃபார்மேட் இதை பத்தி பேசணும். இந்த யூசிஎல் ஃபார்மேட் மாறி இருக்கிறது வந்துட்டு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்ன சொல்ல போனா, இந்த லீக் சிஸ்டம்ல ஊறி போனவங்க இருப்பானுங்கல்ல, இந்த மாதிரி ம் லீக் ஜெயிச்சு அவங்களுக்குலாம் செம்ம அட்வான்டேஜ். ஆமாம். நாக் அவுட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்குலாம் வந்துட்டு கஷ்டப்படுவாங்க சொல்ல போனா. ஆக்சுவலி நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு எபிசோட் வந்துட்டு யூசிஎல் நியூ ஃபார்மேட்டுக்கு ஆக்சுவலி போடணும். அது யோசிச்சுட்டு இருந்தேன் யூசிஎல்ல. ஏன்னா ஆக்சுவலி ஃபிக்ஸ்டர்ஸே நல்லா இருந்துச்சு, நிறைய ஃபிக்ஸ்டர்ஸ், நிறைய கேம்ஸ் வருது, அதுவும் பார்த்தேன். ஆமா சிட்டி பிக்சர்லாம் ஆமா ஜாலியா ப்ரோ. இப்போ இருந்துச்சு. எம்பாப்பே வந்துட்டு ப்ரோ சிட்டிக்கு எப்பயுமே நீங்க நீங்க எந்த சாம்பியன்ஸ் லீக் எடுத்து வேணாலும் பாருங்களேன், சிட்டிக்கு குரூப் ஸ்டேஜ் ஈஸியா இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு செமிஃபைனல் வரைக்கும் ஒரு நல்ல ரன் கிடைச்சிரும் ப்ரோ அவங்களுக்கு. ம் அவங்க எதர் செமிஃபைனல்ல லாஸ்ட்ல ரியல் மேட்ரிட் அடி வாங்கி வெளியே போவானுங்க, இல்ல ரியல் மேட்ரிட் அடிச்சு ஃபைனல் ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி தான் ப்ரோ அவனுங்க பண்ணுவானுங்க எப்பயுமே. ஆமாம். தெரிஞ்சு பிஎஸ்ஜி தான் பாவம்னு நினைக்கிறேன் ட்ராலு. ப்ரோ ஆனா என்ன சொல்லணும்னா பிஎஸ்ஜி வந்துட்டு இப்போ ஒரு யூனிட்டா நல்லா ஆடுறாங்க ப்ரோ. அங்க இருந்து ஆமாம், இந்த அந்த பிராட்லி எம்பாப்பே பார்க்கலா, இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் வந்துட்டு எம்பாப்பே போனதுக்கு அப்புறம் வந்துட்டு டாக்ஸிசிட்டிலாம் போயிடுச்சு லூயிஸ் டீமில். என்ட்ரிக்கே வந்துட்டு நல்லா டீமை பில்ட் பண்ணியிருக்கான். யங் பிளேயர்ஸ் வச்சு அது கிளிக் ஆகுமா என்னன்னு தெரியல பிக் ஸ்டேஜில். ஏன்னா நீங்கள் அந்த லீக் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த லீக்ல வந்துட்டு பிஎஸ்சி தான் மோஸ்ட்லி. ஏன்னா மற்ற டீம்லலாம் சொல்லிக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய பிளேயர்ஸ்லாம் இல்லை. ஸோ அவங்களோட ரியல் கேம் பிளேவே வந்துட்டு பெரிய டீமோட விளையாடுறப்போ தான் தெரியும் ப்ரோ. ஏன்னா இந்த வாட்டி நல்லா மாட்டியிருக்கேன் அவனுங்களுக்கு. செக் பண்ணலாம் எப்படி என்னன்றது. ஆக்சுவலி நம்ம அப்படியே ஒரு 1.5 மணி நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன்.
அதான் ப்ரோ இப்போ இந்த சீசன் நீங்கள் லீகா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்லெட்டிகோ மேட்ரிடோட சைனிங் நல்லா இருந்தது. ம் ஆனால் அது கிளிக் ஆகிறதுக்கு டைம் ஆகும் ப்ரோ. ம் ஆனால் அந்த டைமை ஒரு யூஸ் பண்ணி சம்மரியா பாயிண்ட் நீங்கள் இப்போ இது உங்க லீக் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் எப்படி ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ என்ன ஓகே. எதிர்பார்க்குறீங்க? நான் இப்போ என்ன எதிர்பார்க்கறதுன்னா, நான் வந்து லீக் வந்து ஃபர்ஸ்ட் ஐ மீன் லீக் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டாப் ஃபோர் அந்த மாதிரி சொல்லிட்டோமா, யூரோப்பா ம் லீக் அந்த மாதிரி. ம் ஸோ நான் டாப் 4 வந்துட்டு மட்ரிட் எதிர்பார்க்குறேன் ப்ரோ. ஏன்னா வந்துட்டு ஓகே. டீம் வந்துட்டு செட் ஆயிருக்கானா. மேட்ரிட் இப்போ கண்டிப்பாக இன்டர்நேஷனல் டாப் பிரேக் 4 வந்திருக்கு. டாப் 2ல இருப்பீங்க நீங்கள். டாப் டாப் 2ல மட்ரிட், பார்சலோனா வந்துட்டு ஃபிளிக் பால் நல்லா ஆடுறாங்க. ம் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் ஜாஸ்தி அவங்களுக்கு. ஆமாம். ஸோ அவங்க இன்ஜூர்டு பிளேயர்ஸ் வந்துட்டு வந்து செட் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து லீகுக்கே வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ம் ஸோ மட்ரிட் பார்சலோனா 1-2, இல்லைன்னா பார்சலோனா மட்ரிட். ஸோ இது ரெண்டுல தான் ஒன்று. தேர்ட் வந்துட்டு நான் இந்த வாட்டி ஆர்சனல்னா ஐ மீன் அட்லெட்டிகோ மட்ரிட். ம் ஸோ ஃபோர்த் வந்துட்டு ஐட் கோ வித் இந்த வாட்டி வில்லேரியல் நல்லா இருக்காங்க. ம் ஜிரோனா மேபி ஃபோர்த் இந்த பிளேஸ்க்கு தான் சீசன் வந்துட்டு அடி விழு. ஜிரோனா ஜிரோனாவும் நல்லா இருக்கு ஆக்சுவலி. ஜிரோனா வந்துட்டு லாஸ்ட் சீசன் சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலி அது பேசலாம். என்னன்னா ஜிரோனா வந்துட்டு லாஸ்ட் சீசன் சூப்பரா ஆடினாங்க ப்ரோ. அந்த சவினியோ, ம் சிட்டி பிளேயர் சவினியோ, அவன் அப்புறம் அவங்களோட ரைட் பேக் ஒருத்தன் இருக்கான் ப்ரோ. இதுல ஐ மீன் பிரேசில் பிளேயர் யான் கோட்டுன்னு சொல்லிட்டு ம் லாஸ்ட் சீசன் லீகாவோட ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஐ மீன் லீகாவோட பெஸ்ட் ரைட் பேக் சொல்லலாம். கர்வாகாலுக்கு அப்புறம் அவனை சொல்லலாம் ப்ரோ. அதே மாதிரி அவங்க லெஃப்ட் பேக் வந்துட்டு எங்களோட அகாடமி பிளேயர் இருக்காரு. ம் பேர் வந்துட்டு மிக்கேல் குட்டேரஸ் குட்டேரஸ். அவனும் குட்டேரஸ் நல்லா ஆடிட்டு இருந்தான். அப்புறம் வந்து ப்ளஸ் அவங்க எரிக் கார்சியா. ஆக்சுவலி எரிக் கார்சியா அங்கே ஆடிட்டு இருந்தான், நல்லா இருந்தான் ஆக்சுவலி. ஆனால் இப்போ திருப்பி பார்சலோனா வந்துட்டான். அவங்களோட ஸ்ட்ரைக்கர் ஒருத்தர் இருந்தான் ப்ரோ. பேரும் தெரில எனக்கு. ஆனால் அவனும் அவன் தான் லாஸ்ட். அவன் ஆக்சுவலி நல்ல கோல் ஸ்கோரிங் ரெக்கார்ட்ல இருந்தான். ஆனால் அவனை வித்துட்டாங்க இந்த சீசன். ம்ஹும். ஆனாலும் இந்த சீசன் நல்லா தான் ஆடுறாங்க ஜிரோனா. ஸோ ஜிரோனா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த கம்போசரை வந்து அவங்க, ஏன்னா சவினியா இல்ல, ஸோ ம் அந்த ரீப்ளேஸ்மெண்ட்லாம் நல்லா கிளிக் ஆச்சுன்னா இல்ல அவங்க அவங்க ஃபோர்த் கிட்ட முடிப்பாங்க. இன்னொரு நல்ல ஒரு ரைட் விங் இருக்கான். அவன் யுக்ரைன்ல இருந்து. அவன் பேருக்கும் யார்? சிகான்கோன்னு ஏதோ வரும். சிகான்கோ. ஓகே. Yeah, அவன் பேர் வாயில நுழையல. அவன்கிட்ட ஒரு ரைட் விங், ஒரு நல்ல ரைட் விங் இருக்கான். ப்ளஸ் அவங்க பிரையன் கில்லு வேற சைன் பண்ணிருக்காங்க. மிட்ஃபீல்டுக்கு வந்து பிரைன் கில். வேண்டபீக் வந்து சைன் பண்ணிருக்காங்க. மேபி ஒரு ரிசர்ச்சஸா முன்னாடி இருக்கும்னு இங்கே தானே நினைக்கிறேன். இருந்தான் வியாரியால பிரைன் ஹில். ஐ மீன் டாட்னம் போனா. ஆமா, ஆக்சுவலி டாட்னம்ல இருந்து நினைக்கிறேன். டாட்னம்ல இருந்து ஐ லோன்ல மீன் இருந்தான் லாலிகால வியாரியால. இருந்து தான் டாட்னம்க்கு வந்தான். ம் ப்ரோ ஆனால் ஆக்சுவலி சொல்ல போனா இந்த டாப் 4 டிசைட் பண்றது யாருன்னா இந்த மிட் கிளப்ஸ் தான் ப்ரோ. இந்த ம் ஒசசோனா, ஆமாம். அதுக்கப்புறம் அட்லெட்டிகோ பில்பாவோ, இந்த மாதிரி கிளப்லாம் வந்துட்டு ஏன்னா அவங்களாம் ஈஸி. பில்பாவை மறந்துடக்கூடாது, நல்ல டீம் ஆக்சுவலி. ம் வில்லியம் பிரதர்ஸ், ம் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டீம் ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஆனால் என்ன என்ன லாஸ்ட் சீசன் எங்களை அவங்க தான் வந்து கோப்பாலேருந்து எலிமினேட், ஐ மீன் இல்லை அதுக்கு முந்தின சீசன் தான் எங்களை கோப்பாலேருந்து அவங்க தான் எலிமினேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டாப் 4 இவங்க சொல்லலாம். ஆனாலும் சர்ப்ரைஸ் எலமெண்ட்டுன்னு சொல்ல போனால் இவன் மயோர்கா சொல்லலாம் ப்ரோ. அவங்க வந்துட்டு இந்த டாப் 10க்குள்ளே முடிக்கலாம். ஏன்னா அவங்க வந்துட்டு லாஸ்ட் இயர் கப் ஃபைனலிஸ்ட்னு நினைக்கிறேன். அதான் பில்பாவோ, அதான் பேசுகிறேன், அத்லெட்டிக் கிளப். பில்பாவோ. ஸோ ஆக்சுவலி அவங்களும் ஐ மீன் இந்த மாதிரி கிளப்ஸ்லாம் என்னன்னா ஒன்று, மெயின் டீம் கிட்ட வந்து பாயிண்ட் ட்ராப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தே வில் ப்ளே ஃபார் அ ட்ரா. இப்போ வந்து இப்போ பார்சலோனா, ரியல் மேட்ரிட் அந்த ஆக்சுவலி மாதிரி நீங்கள் அங்கே செவியா வந்துட்டு அவங்க தான் உங்களோட மார்ஜின்ஸும் டிசைட் பண்ணுவாங்க. டாப் எங்களோட மார்ஜின்ஸை அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க என்னன்னா, இப்போ மட்ரிட், பார்சலோனா, அட்லெட்டிகோ அந்த மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரோ, அவங்க வந்து எக்ஸ்ட்ரீம்லி நம்ம பாயிண்ட் லூஸ் பண்ணக்கூடாது, ட்ரா ஆனாலும் பரவாயில்லங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து தான் விளாடுவாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைடிங் ஃபேக்டர் தான் எங்களுக்கு மிட். ஆனால் ப்ரீமியர் லீக்ல நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு அவன் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி எந்த மிட் கிளப்பும் வந்துட்டு டாப் 1-2 பொசிஷனை டிசைட் பண்ணலை. ஏன்னா சிட்டி வந்து லீட் எடுத்துருவான் ஸ்டார்டிங்லேயே. உங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட் லாஸ்ட் சீசன் தான் எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி ஒரு சீசன் பிரீமியர் லீக்ல வந்துட்டு இந்த ரெலிகேஷன் பேட்டில் பண்ணுற டீம்ஸ் தான் வந்துட்டு டிசைட் பண்ணுவானுங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு லாஸ்ட், அதுவும் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த சீசனில் அவனுங்க தான் வந்துட்டு அவனுங்க கூட மேட்ச் வந்துச்சுன்னா செம கடுப்பாக இருக்கும். நாங்கள் இப்படி தான் இது ஆனா சில உங்களுக்கு சமயம்
அந்த பாட்டம் 3 கிளப்ஸ் லாஸ்ட்ல போன சீசன்லாம் எவர்டனை ஃபைனலில் ஃபேஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்துட்டு செம்மாட்டி வாங்கினாங்க. நாங்கள்லாம் ஸ்டார்டிங்லேயே ஏன்னா பாயிண்ட் டிடக்ஷன் வந்து அவங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெலிகேஷன் பேட்டில் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு யாருக்குள்ள ஆடினாங்களோ எல்லாரையும் இது செஞ்சு விட்டாங்க ஷான் டைச். நாங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு ஆனா எஸ்கேப் ஆயிட்டோம். சிட்டி வந்து அந்த சிட்டி ஒரு வந்துட்டு டாமினன்ஸ் என்னன்னா எடுத்ததுனால சிட்டிக்கு வந்துட்டு ஆக்சுவலி ஒரு இது இருக்கும், தே ஹாவ் நோ ஹேட்டர்ஸ் அப்படின்னு. ஏன்னா யாருமே வந்துட்டு இப்போ ஆர்சனல் கூட ஆடும்போது வந்துட்டு நிறைய ரைவல்ரிஸ் இருக்கும். லண்டன் கிளப்ஸ் எல்லாருமே வந்துட்டு யாருக்குமே பிடிக்காது ஆர்சனலை. ஸோ அவங்க கூட இது எப்படியாவது அவங்க தோக்கடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோடு ஆடுவாங்க. சிட்டி கூட வந்துட்டு யாருமே அந்த ஒரு வெறியே இருக்காது, ஒரு ஹேட்ரடே இருக்காது. அதனால வந்துட்டு எப்படியும் தோக்க தான் போகிறோம், இது ஏதோ பண்ணிட்டு போவோம்னு சொல்லிட்டு நார்மலாக விளையாடுவாங்க. தோத்தா ஓகே தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. பட் மற்ற டீம்ஸ் கூட இப்போ ஆர்சனல், லிவர்பூல், இப்போ லிவர்பூலுக்குலாம் வந்துட்டு நல்ல ரைவல்ரி இருக்கும், எவர்டன் அந்த மெர்சி சைட் கிளப்ஸ் கூட. யுனைடெட்னு மர்சிசைடு பார்த்தா கிளப்ஸ் யுனைடெட் வந்துட்டு யாருக்குமே பிடிக்காது. அதே மாதிரி ஆர்சனல்னு பார்த்தா இது டாட்னம், செல்சி, லண்டன் கிளப்ஸ், யுனைடெட், லிவர்பூல் யார் கூட போனாலுமே வந்துட்டு ஒரு வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு அடிப்பானுங்க. பட் சிட்டிக்கு வந்துட்டு அந்த இது எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு புது கிளப், அவங்களுக்கு வந்துட்டு பெருசா லோக்கல் ரைவல்ஸ் யுனைடெடே வந்துட்டு அவங்கள பெருசா வந்துட்டு ரைவலா பார்க்க மாட்டாங்க. அவங்க யுனைடெட் ஃபேன்ஸ்ட பெரிய ரைவல்னு மேபி கேட்டா லிவர்பூல், ஆர்சனல் தான் லிவர்பூல் சொல்லுவானுங்க. சொல்லுவாங்க. லிவர்பூல் தான். இது சிட்டியை வந்துட்டு லிவர்பூல் கன்சிடர் தான். பண்ண மாட்டானுங்க. ஸோ வந்துட்டு ப்ரோ பரவாயில்ல, அது சிட்டி ஒரு ஜெயிச்சாலே எங்களுக்கு கிரிக்கெட்டிங் கவலை பாஸ்ட்ல இல்லை. டேர்ம்ல பாஸ்ட்ல வந்து ஒரு அது ரைவல்ரி உங்களுக்கு இருந்துச்சு. லீட்ஸ் கூட ஒரு ரைவல்ரி இருந்துச்சு ஆக்சுவலி. ஆனா அவங்க ஆ ரெலிகேஷன் ஆகி லீட்ஸ் கூட இருந்தது. அப்பவும் ஆமா, ஸோ அப்போல்லாம் உங்களுக்கு நியூ அது கிரிக்கெட்டிங் காசல்லாம் பெரு டேர்ம்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு சிட்டி மான்செஸ்டர் சிட்டி யுனைடெடோட ரைவல்ரி வந்து டெர்பி ரைவல்ரி இருந்தாலும் லோக்கல் எப்படி ரைவல்ரி தெரியுமா இருந்தாலும் கன்சிடர் வந்துட்டு பண்ணுவாங்க லோக்கல். அதான் இப்போ ஒரு சிஎஸ்கே ஆக்சுவல் ஃபேன்ஸ் வந்து ரைவல்ரி ஆர்சிபி கிடையாது. எப்படி ட்ரீட் பண்றாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலி. ஆமா. இப்போ ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்துட்டு ஒரு ஆர்சிபி ஃபேன்ஸ் இப்போ நீங்க இப்போ டிராஃபி இல்லை ஒரு ஒரு 15 இயர்ஸ் போகுது. மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கே ஒரு நல்ல லீட் வச்சிருக்காங்க டிராஃபில. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு ஆர்சிபி டாமினேட் பண்ணி ஒரு 5 லீக் ஜெயிக்குது அந்த மாதிரினாலும் ஒரு ரைவலா அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆமா. ஏன்னா அது ஒரு உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு அந்த ஒரு ஃபைட்டிங் வரணும். ப்ளஸ் ஃபேன் இப்போ பேஸும் ரொம்ப லலிகாலையும் ஆக்சுவலி சின்னது. ஃபேன்ஸ் சண்டையுமே பெருசாக இருக்காது. சிட்டி ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு யாரும் இல்லை, அவங்க தான் லீஸ்ட் மிசரபிள் அப்படின்வாங்க. ஏன்னா இப்போ லிவர்பூல் வந்துட்டு ஏதாவது ட்ராஃபி ஜெயிச்சா லிவர்பூல் ஃபேன்ஸ் கத்தினே இருப்பாங்க, யுனைடெட் ஃபேன்ஸ் கத்தினே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை இருக்கும். நாய்ஸி நெய்பர்ஸ் அதான் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஐ வுட் ரேதர் இப்போவே பேலாண்டருக்கே வந்துட்டு எல்லாம் என்ன சொல்றாங்க, ராட்ரி ஜெயிக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா வந்துட்டு ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் வந்துட்டு தொல்லை தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு பார்சலோனாஸ்லாம் ராட்ரி தான் ஜெயிக்கணும் அப்படின்றாங்க. இது ஸோ அது வந்துட்டு ஆக்சுவலி ராட்ரி சிட்டிக்கு ஒரு வாய்ப்பு இல்லை ப்ரோ. அட்வான்டேஜ். இல்ல தெரிஞ்சு ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச வினிஷியஸ் தான் மோஸ்ட்லி. இல்ல சொல்ல நான் முடியாது. செகண்ட் ஹாஃப் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கறேன். என்னன்னா ஒரு மிட்ஃபீல்டருக்கு வந்து மாட்ரிக்கு முன்னாடி மாட்ரிக்கு அப்புறம் வந்து யாரு ஆக்சுவலி ஜெயிச்சான்னு தெரியல எனக்கு ஒரு சிக்னிஃபிகண்டா. மோட்ரிக்கு முன்னாடி வந்துட்டு காக்கான்னு நினைக்கிறேன். மாடலுக்கு முன்னாடி காக்கா தான் ஜெயிச்சான் எல்லா பொசிஷன்லயும். காக்காக்கு முன்னாடி ரொனால்டினியோ. நம்ம மிட்ஃபீல்டரானா ரொனால்டினோ வந்து ஜிடான். மிட்ஃபீல்டர்னு சொல்ல முடியுமா? ஜிடான் ஜெயிச்சான் லாஸ்டா ஜிடான் சென்டர் மிட்ஃபீல்டரா வேற. ஆமா டிஃபென்டிவ் லாஸ்டா அவங்க பயன் மியூனிக்ல ஒருத்தர் இருப்பார் ஒரு பிளேயர், எனக்கு பெஸ்ட்ல கார்டு கிடைக்கும். டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் தான் பேலண்டர் ஜெயிச்சாருன்னு சொல்லுவாங்க. பெக்கன் பவரா இல்ல ஆனா எனக்கு தெரிஞ்சு லோத்தார் மத்தோஸோ. லோக்கால் பெக்கன் பவர் மத்தோஸ் தான் தெரியல வந்துட்டு எனக்கு. இது ஆனா டிஃபெண்டர் வந்துட்டு சென்டர் பெக்கன் பேக்ல ஒரு பேலண்டர். டிஃபென்ஸ் இல்ல. ஆமா டிஃபெண்டர். டிஃபென்ஸ் பெக்கன் பவர். அதே இல்ல மாதிரி என் ஃப்ரெண்ட் கனவாரோ பயன் மியூனிக் ஜெயிச்சிருக்காருன்னு ஃபேன் நினைக்கிறேன். ஒருத்தன் சிபியா ரியல் மேட்ரிட்ல வேலண்டர் ஜெயிச்சு ரியல் மேட்ரிட்க்கு வருவார். லிஸ்ட் ஆஃப் வின்னர் எனக்கு எடுத்து தெரிஞ்சு பார்த்துருந்தா தெரிஞ்சிருமே. இனிமே வர பேலண்டர்லாம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நெய்தர் ரொனால்டோ ஆமா ஒரு நாட் மெஸ்ஸி. டாமினன்ஸ் இருக்காது. ரோஷன் ஆமா, முடிங்கயா அப்படின்னு சொல்லியிருக்கான். வந்துட்டு ஹோஸ்ட்டுக்கு டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே அதான் ப்ரோ, இது என்னோட டாப் 4 இதுதான். மட்ரிட் இல்லைனா பார்சலோனா ஃபர்ஸ்ட், டாப் 2 அட்லெட்டிகோ மேட்ரிட், ஜிரோனா. அப்படி ஜிரோனா செட் ஆகலனா எனக்கு தெரிஞ்சு இதர் ஐ மீன் ஜிரோனா, விஆர்எல், பெட்டிஸ், அட்லெட்டிக் கிளப்.
ஸோ இவங்கக்குள்ள பொசிஷன் சேஞ்ச் ஆகலாம். ஓகே. ஆக்சுவலி இன்னைக்கு கொஞ்சம் நல்ல செஷன், நல்ல டிஸ்கஷன் போச்சு. அவுட் ஆஃப் டாபிக் நிறையா போனோம், ஆனால் நல்லா இருந்தது. பட் ஆமாம், நல்ல டிஸ்கஷன். ஸோ ஆக்சுவலி தேங்க்யூ ஜாயின் பண்ணதுக்கு. நம்ம ஆக்சுவலி தொடர்ந்து இன்னும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி பண்ணணும்னா பண்ணிகிட்டே இருக்கலாம், டாபிக்ஸு அவ்வளோ இருக்குது. ஸோ ஆக்சுவலி பார்க்குறவங்க கூட யாராவது இப்போது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கஷனில் ஜாயின் பண்ணலாம். ஸோ இல்லை இது உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணுன்னு இருந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கூட கேன் சஜஸ்ட் டாபிக்ஸ். ஸோ ஆல்சோ நீங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணலாம் பேசுகிறதுக்கு. ஸோ தொடர்ந்து பார்ப்போம். இன்னும் வந்துட்டு இப்போது ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்துட்டு இன்டர்நேஷ்னல் பிரேக்கு. ஸோ மீன்வைல் வேணுன்னா இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். இல்லை நெக்ஸ்ட் அடுத்து சாம்பியன்ஸ் லீக் வருது, புது ஃபார்மேட் வருது, அதை பற்றி கண்டிப்பாக பார்க்கணும். அதுவும் இந்த சீசன் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எதாக இருந்தாலும் பழைய ஃபார்மேட்டில் ஆர்சனல் ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஜெயிக்கலை. ஆல்சோ ரொனால்டோக்கு அவார்டு வேற கொடுத்துருந்தாங்க பழைய ஃபார்மேட்ல டாப் ஸ்கோரர். ஆமாம். ஸோ ஆமாம், அது ஆக்சுவலி ஆமாம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபார்மேட்டை ஸ்க்ராட்ச் பண்றதுனால கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செஃப்ரின் வந்து ரொனால்டோ கிட்ட சொன்னாரு, பாத்தீங்களா? என்னது? ஆக்சுவலி ஏதோ ஃப்ரெண்ட்லி பேண்டர் மாதிரி ஏதோ ஒரு போச்சு, ஏதோ ஃப்ரெண்ட்லி பேண்டர் மாதிரி ஏதோ போச்சு அப்படிங்கிற மாதிரி, ஏதோ ரியல் மேட்ரிட் வச்சு ஏதோ கலாய்ச்ச மாதிரி. இல்ல எல்லாம் ஜெயிச்சிங்க, இப்போதைக்கு சவுதி போயிட்டீங்கன்னு அது ஏதோ சொன்னாரு. ஓ தெரியல, கவனிக்கல. பார்க்கலாம். ஏதோ ஒரு போஸ்ட் மாதிரி பார்த்தேன், ஏதோ வந்து ஓப்பனா சொல்லல, அது என்ன சொல்றது, ஒரு சின்னதான் ஒரு பேண்டர் மாதிரி சொன்னாரு. சர்காஸ்டிக்கா ஏதோ கலாய்ச்ச மாதிரி இருந்தது ரொனால்டோவை. மட்ரிடோட டிரா வரப்போ வந்துட்டு ஏதோ கேட்டான், ஹவுஸ் தட்டுறோன்னா இட் இஸ் மட்ரிட் அப்படிங்கிற மாதிரி ரொனால்டோ ஒரு மாதிரி சிரிப்பான். ஸோ அந்த மாதிரி தான் போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. ஓகே. ஆமாம், நான் ஆக்சுவலி பார்த்தேன் யுவென்டஸ் மேட்ரிட் டிரா வந்தப்போ ஆக்சுவலி கேட்டாங்க. ஆமாம், அதுதான் ஆக்சுவலி யூசிஎல் அது தனியா பேசலாம், அது பேசணும்னா அது பேசிட்டே போலாம் பெருசா. ஆமா, அது என்ன மேட்சப்ஸ், இன்ட்ரஸ்டிங் மேட்சப்ஸ் நிறைய இருக்கு. ஆக்சுவலி அதுவும் இல்லாம நிறைய ஐகானிக் மொமெண்ட்ஸ் வருது. மட்ரிட் மிலான் ஃபேஸ் பண்றாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. மேட்சப்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி. அதுதான் பார்த்துட்டு இருந்தேன் நான். ஆக்சுவலி ஏதோ ஃப்ளைட்டு டீட்டெயில்ஸ் மாதிரி அவ்வளோ போட்டிருந்தாங்க மேட்ச்சு. சரி, ஆல்சோ நம்ம அடுத்த செஷன்ல பேசலாம் இந்த மாதிரி ஃபார்மேட்டை வந்துட்டு எப்படி நார்மல் ஃபுட்பால். ஏன்னா இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட்லி இல்லை ப்ரோ, 3 டேஸ்க்கு ஒன்ஸ் மேட்ச் வர மாதிரி இருக்கு. லாஸ்ட் மேட்ச் போன வெனஸ்டே தான் பார்த்த மாதிரி இருந்தது, நேற்று ஒரு மேட்ச். ஸோ இதனால பிளேயர்ஸ் ஆல்ரெடி வேற நிறைய கிளப்ஸ் இன்ஜூர்டு. ஸோ பிளேயர்ஸ் எப்படி இதை மேனேஜ் பண்ண, ஆல்ரெடி வந்துட்டு நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு. பிளேயர்ஸ் நிறைய மேட்ச் விளையாடுறாங்க, இன்டர்நேஷனல் ஃபுட்பால் வந்துட்டு ஸ்கிராப் பண்ண சொல்லி. லாலிகாலே ஆக்சுவலி நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்கு ப்ரோ. என்னன்னா பிளேயர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே வந்துட்டு நிறையா இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஒரு கிளப்பும் இப்போதைக்கு ஸ்டேபிளாக இருக்கிறது வந்துட்டு அட்லெட்டிக்கோவும் ரியல் மேட்ரிட் மாதிரி தான் பேசிக்கிறாங்க. மற்ற எந்த கிளப்பாக இருந்தாலுமே வந்துட்டு பிளேயர் சைன் பண்ணால் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எஸ்பெஷலி பார்சலோனா ரொம்ப அந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து டானி ஓல்மோ வந்து சைன் பண்ணியும் அவங்களால ரெஜிஸ்டர் பண்ண முடியல. 2 மேட்ச்க்கு அப்புறம் தான் அவங்க டைரெக்டாகவே, அதுவும் எப்படி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா, அவங்க இது கிறிஸ்டன்சன் இன்ஜுரி, லாங் இன்ஜுரின்னு சொல்லிட்டு அவனுக்கு பதிலாக ஓல்மோவை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் பிளேயர் பண்ணுறாங்க. இப்போ கவி இல்லையா, கவிக்கு பதிலாக இன்னொரு பிளேயரை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களாம் ரிட்டர்ன் வரப்போ இது எப்படி ஆகுங்கிறது தெரியல. பார்சலோனா பற்றி பேசணும்னா பேசலாம் ப்ரோ, ஏன்னா ஒரு தனி செஷனே நம்ம பேசலாம். ஏன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் இஷ்யூ அதுவும் பேசணும். ஆக்சுவலி இந்த ஒரு இது லாலிகா ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு சூப்பர் லீக் வந்துட்டு நிஜமாவே இருக்காது. இந்த சூப்பர் லீக் வந்துட்டு பிரீமியர் லீக் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஏன்னா பிரீமியர் லீக் கிளப்ஸ் வந்துட்டு தேர் வெரி ரிச், எல்லா கிளப்ஸும். ஸோ மற்ற லீக்ஸோட ஃபைனான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அது பற்றி நல்ல டாபிக் ஆக்சுவலி பேசலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள்
நீங்க இப்போ லிவர்பூல் எனக்கு எனக்கு பிரீமியர் லீக் கிளப்ஸ் பத்திலாம் தெரியல. ஆனா லாலிகா வந்துட்டு இண்டிவிஜுவல் ஓனர்ஸ் கிடையாது ப்ரோ. ம் சோஷியோஸ் தான் ப்ரோ. ஒரு ம் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஓன் பண்றது தான். இப்போ மட்ரிட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் வந்துட்டு நிறைய பேர்கிட்ட இருக்கும். ம் ஸோ அவங்களாம் ஓட் பண்றவங்க தான் பிரசிடென்ட். ம் ஸோ இப்போ மட்ரிட்டுக்கு கேஷ் எப்படி வருதுன்னா, இந்த ஸ்டேடியம் ரெவன்யூ, ம் இந்த ஜெர்சி ரெவன்யூஸ், அது மட்டும் தான். ப்ளஸ் இந்த ஃபேன்ஸ் கிளப்லாம் அஃபிஷியலாக ஜாயின் ஆவாங்கல்ல, ஸோ ம் அதுக்கெல்லாம் ப்ளஸ் நாங்கள் வந்துட்டு இது பத்தியும் பேசலாம் ப்ரோ. மெம்பர்ஷிப் எடுப்போம். ம் அதுக்கெல்லாம் நாங்கள் பே பண்ணுவோம். இப்போ நான் ம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாங்கள் வந்து ஒரு பெண்ணியாக ரெஜிஸ்டர் பண்ணோம்னா நாங்கள் பண்ணிட்டு நாங்கள் ஒரு அமௌண்ட்டை நாங்கள் ஒரு பே பண்ணுவோம். சும்மா ஒரு எவ்வளோன்னு தெரியல நாங்கள் பே பண்ணப்போ. ஏன்னா அது நாங்கள் கோவிட் டைமில் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ இப்போ என்ன என்ன இஷ்யூனா, சோஷியல்ஸ் ரன் பண்ணுற கிளப் ப்ளஸ் ஃபேன்ஸ் ரன் பண்ணுற கிளப் ப்ரோ முக்கால்வாசி இது. ம் ஸோ அதனால வந்துட்டு பிரீமியர் லீக் அளவுக்கு ரிச்னஸ் கிடையாது. ஸோ இப்போ ம் அதனால இப்போ ஒரு பிளேயரை சைன் பண்ணணும்னா வந்துட்டு உங்களுக்கு ஓனர் டிசைட் பண்ணா போதும். ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது. எல்லா அசோசியேட்ஸும் ஓட் பண்ணணும். ம் ஆ எங்களுக்கு இந்த பிளேயர் வேணாம், இந்த பிளேயர் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஓட்டிங் பேசிங் சிஸ்டம்ல தான் எல்லாமே நடக்கும். அதனால அஃபெக்டிவ் ஆகும். ஆனா மோஸ்ட்லி ஃபேன்ஸ் ரன் பண்றது தான் கிளப். இப்போ ஒரு ஃபேன்ஸுக்கு அகைன்ஸ்டா போனாங்கன்னா வந்துட்டு அந்த எக்கானமியே இதாகும் அவங்களுக்கு. இப்போ ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு சீசனல் பாஸ் வாங்க மாட்டாங்க. ம் ஐ மீன் ஜெர்சி. இப்போ எங்களை எம்பாப்பே சொல்லுவாங்க, இந்த மாதிரி எம்பாப்பே வந்துட்டு நீங்கள் ஃப்ரீ, நாங்கள் வந்து சொல்லுவோம், நாங்கள் வந்து எம்பாப்பே நாங்கள் ஃப்ரீயாக வாங்கியிருக்கோண்டா அப்படின்னா, ஆனால் நீங்கள் சைனிங் போனஸ் 150 மில்லியன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யதார்த்தம் என்னன்னா, நாங்கள் வந்துட்டு அந்த சைனிங் போனஸை 1 or 2 டேல ரிட்டர்ன் எடுத்துருவோம் ப்ரோ. ஜெர்சி சேல் ஆல் ஓவர் வேர்ல்டில். ஆமா எம்பாப்பே ஜெர்சி ம் அதே மாதிரி ஃபோட்டோ ரைட்ஸ், அது இல்லாமல் மேட்ச்க்கு வர சீசனல் பாஸ்லேயே நாங்கள் வந்துட்டு முக்கால்வாசி காசை எடுத்துருவோம். ஆனால் பிரீமியர் லீக்ல வந்துட்டு ஓனர் பேஸ்டு தான். இப்போ செல்சிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பியூர்லி ஓனர் பேஸ்டு. ம் அந்த மாதிரி கிளப் எதுவுமே லாலிகால கிடையாது. அதனால தான் ஃபினான்ஷியல் ஃபேர் பிளே வந்துட்டு ரொம்ப அஃபெக்ட் ஆகுது இதனால. இப்போ ஏதாவது ஓனரு ஏதாவது ஆயில் கிளப்லாம் டேக் ஓவர் இன்னொன்று ப்ரோ, பண்ணிட்டாங்கன்னா, ஆக்சுவலி பிரீமியர் லீக்லையுமே வந்து இந்த சீசன் வந்து டிஎஸ்ஆர் ரூல்ஸ்னு ஒன்று ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு. மிட் டேபிளில் அந்த மாதிரி நிறைய ஆமா லோ லோ டேபிள் டீம்ஸ்லாம் வந்து இந்த பிஎஸ்ஆர் ரூல்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ நீங்க அதனாலே எக்ஸாம்பிளுக்கு நியூ கேசல், மேன் சிட்டி எடுத்துக்கோங்களேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடினா மேன் சிட்டிலாம் நீங்க வந்து மேன் சிட்டி அஞ்சு அஞ்சு லீக் ஒரு சாம்பியன்ஸ் அதுதான் லீக் மேன் சிட்டி பெரிய 5 பிரச்சனைன்னா அவங்க வந்துட்டு சிஎல். இமீடியட்டாக டேக் ஓவர் பண்ணி ஃபைனான்ஷியலாக வந்துட்டு நிறைய காசு அப்போவே இன்ஜெக்ட் பண்ணி அவங்க கிளப் ஃபுல்லாக இன்ஜெக்ட் பண்ணாங்க. இன்ஜெக்ட் பண்ணாங்க. பிளேயர்ஸ் வாங்கிட்டு ப்ளஸ் அவங்க உங்களுக்கு அது சொன்னா நீங்க அகாடமிலாம் இன்ஜெக்ட் பண்ணி சிரிச்சிட்டு விட்டுருப்பாங்க. ஆமாம் அகாடமிலேயே வந்துட்டு அவங்க நிறைய நல்ல பிளேயர்ஸ்லாம் இது மற்ற கிளப்ஸ்லேருந்து வாங்கி அவங்க ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் இது பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ அவங்க வந்துட்டு செலவு பண்ணுறது இல்லை பெருசாக. இப்போ கேட்டால் வந்துட்டு லாஸ்ட் 5 இயர்ஸ் பாருங்க யார் அதிகமாக செலவு பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்பானுங்க மேன் சிட்டி. நீங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸில் பண்ண ஏன்னா அதுக்கு விதை வந்துட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. ஸோ அதை பற்றி வந்துட்டு இப்போ யாரும் பேச அதுதான் மாட்டாங்க. நீ பேச மாட்டாங்க. நீங்க வந்துட்டு ஒரு 15 இயர்ஸ் பிஃபோர் நீங்க போயிட்டு சிட்டி இந்த மாதிரி 5 லீக், ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஜெயிப்பாங்க, டாமினேட்டா இருப்பாங்கன்னு சொன்னா சிரிச்சிருப்பானுங்க அப்ப எல்லாருமே. ம் உங்களுக்கு இதே மாதிரி நியூ கேசில் வந்துட்டு டாப் 4ல ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா யாரா வந்து 3 சீசன் முன்னாடியே சிரிச்சிருப்பானுங்க அந்த நியூ கேசலுக்குலாம். சிரிச்சிருப்பாங்க. அவங்க நியூ கேசல் சைனிங்லாம் பாருங்க, ஒரு கப்பல் ஆஃப் சீசன்ல சூப்பரா இருந்திருக்கும். ஆண்டனி கார்டன், ஐசாக், அதுக்கப்புறம் ப்ரூனோ அவங்க கிமேரஸ். கோச்சுமே எடி ஸோ ஹோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப லைக் பிரீமியர் லீக்ல ரொம்ப அடி வாங்கி போயிட்டு ரொம்ப இது லோவர் டிவிஷன் கிளப்புக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவன் ஃபுல்லாக இது படித்து செஞ்சு லோவர் டிவிஷன் கிளப் மேனேஜ் பண்ணிட்டு அவன் கம்ப்ளீட்டாக அவனோட ஃபிலாசபியெல்லாம் சேஞ்ச் அது பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே நியூ கேசலை மாற்றினான். அது வந்துட்டு ஆக்சுவலி அப்படி சொல்ல முடியாது bro. அந்த ஓனர்ஷிப்லேருந்து வர ஒரு கான்ஃபிடென்ஸுமே கோச்சை வந்து அஃபெக்ட் பண்ணும். இல்லைனா வந்து இல்லை பட் கார்லோ அதான் bro, ஆன்சலோட்டி எந்த பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதுவுமே இல்லை கார்லோ ஆன்சலோட்டி பார்த்தீங்கன்னா எவர்டன்ல இருக்கும்போது செம்ம அடி வாங்கினாரு. யாரையா இந்த ஆளு அப்படி பட் இருந்துச்சு. எவர்டன் வந்துட்டு அடுத்த யார் சீசனே இருந்தாலும் சாம்பியன்ஸ் லீக் வின்னர். ஆமா அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ. நீ வந்து கார்லோ ஆன்சலோட்டி வந்துட்டு அது ஒரு என்னன்னா ஏதோ ரியல் சைட் மேட்ரிட் குவெஸ்ட் கால் மாதிரி பண்ணிருக்கான். வந்து எவர்டன் வந்துட்டு சும்மா ஒரு சீசன் பண்ணிட்டு இல்ல போயிட்டான். அந்த சீசன் வந்து எதுக்கு வந்தான்? இல்ல ப்ரோ, ஆக்சுவலி அது ஒரு செம இது. ஆன்சலோட்டி வந்து ரியல் மேட்ரிட் போர்டு கால் பண்ணிருப்பான் போல, ஏதாவது பிளேயர்ஸ் நீங்க வந்துட்டு விற்கிறதுக்கு அவைலபிளா இருக்காங்களா, ஏதாவது எங்களுக்கு எவர்டனுக்கு தருவீங்களாங்கிறதுக்கு கால் பண்ணி கேட்டப்போ மட்ரிட்ல இருந்து சொல்லிருக்காங்க போல, நாங்க வந்து கோச் தான் தேடுறோம் அப்படின்னு. எனக்கு ஒருத்தர் தெரியும் இந்த மாதிரி வந்துட்டு சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ண கோச், லாலிகா எக்ஸ்பீரியன்ஸ் அது நான் தான். யாருன்னா நான் தான்
நான் தான் அப்படின்னோடனே யோசிச்சு உடனே கூப்பிட்டு அடுத்த நாளே வந்துட்டு எவர்டனோட டெர்மினேட் பண்ணிட்டு மட்ரிட் வந்துட்டான் ப்ரோ பையனோட. நல்ல செஷன், பேசலாம், பேசினா பேசிட்டே இருப்பேன். ஃபுட்பால் பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். லாட் ஆஃப் கண்டென்ட்ஸ். எனிவே நல்ல செஷன். ஸோ அதான் ஆல்ரெடி இது செஷன் ஆக்சுவலி ஆமாம் ஆல்மோஸ்ட் ரியல் மேட்ரிடோட ஒரு டீட்டெயில்டு ப்ரிவ்யூ ப்ளஸ் லாலிகாவோட ஒரு டீட்டெயில்டு ப்ரிவ்யூ ப்ளஸ் மற்ற டாபிக்ஸும் நிறையவே கவர் பண்ணோம். ஸோ ஆக்சுவலி தொடர்ந்து பேசலாம். இன்னும் கூட நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ வியூவர்ஸ் யாரோ பார்க்குறவங்களும் சரி, அவங்களுமே வந்துட்டு சப்போஸ் ஜாயின் பண்ணோன்னா கமெண்ட் பண்ணலாம். இல்லை வந்துட்டு யூடியூபில் அப்லோட் செய்யப்படும் ரோஷனால். ஸோ அதில் பார்க்குறவங்க இல்லை ஜாயின் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது டாபிக் வந்துட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட கமெண்ட் பண்ணலாம், இல்லை சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.